Good noon, one and all. On behalf of Dwarakadas Govardhan Das Vaishnav College, Department of Tourism and Travel Management, celebrates biodiversity on the World Environment Day, 5 June 2020. Today's webinar will be on Ape's life, lesson from birth. I call upon Ms. Preeti to give a small introduction about our speaker of the day. Ms. Preeti. எஸ் மேம். அனைவருக்கும் வணக்கம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சுற்றுலாத்துறை டிஜி வைஷ்ணவ காலேஜ் தொடங்கும் இணைய வழி உரையாடலுக்கு சிறப்புரையாற்ற இருப்பவர் இறகுகள் ரவீந்திரன். தனது சிறு வயதில் இருந்து இயற்கை மீது ஆர்வம் கொண்டு தன் பயணத்தை விலங்குகளையும் பறவைகளையும் நோக்கி சென்றார். அவர் படம் பிடித்து ரசிப்பதில் ஆர்வம் கொண்டார். மேலும் குரல் கொடுப்பதிலும் மிகவும் ஆர்வம் கொண்டிருப்பார். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பறவை பற்றியும் பறவைகளை கணக்கிடுவதையும் கற்றுக் கொடுத்துள்ளார். இன்று இறகுகள் அமிர்தா என்ற ட்ரஸ்டை தொடங்கி மேலும் பல இயற்கை சார்ந்த பணிகளை செய்து வருகின்றார். செல்வம் செழிப்பு ஆடை அணிகள் என்று ஆடம்பரமாக வாழும் மக்கள் மத்தியில் மிக எளிமையாக இயற்கையோடு இணைந்து வாழும் இவரை எனது துறை சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். So you can start. Okay. PPT நீங்க ஷேர் பண்றீங்களா எப்படி பண்றீங்க? இல்ல சார் நீங்களே பண்ணலாம் சார். ஓகே ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் வியூ ஆகுதா? தெரியுது சார். ரைட், ஓகே, தேங்க்யூ. ஸோ ஒரு நல்ல நாளில் பேர்ட்ஸை பற்றி பேசுகிறதுக்கு அழைப்பு கொடுத்த கல்லூரிக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். அப்புறம் துறை பேராசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது போக கிட்டத்தட்ட தொடர்ந்து விடுமுறையாகவே போயிட்டு இருக்கு நமக்கு வாழ்க்கை வந்து. ஸோ இந்த விடுமுறைக்கு என்னைக்கு விடுமுறை அப்படிங்கிறதே தெரியாமல் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த சூழல்ல எல்லாரும் இந்த நிகழ்வை காண்றதுக்கு வந்ததுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ பறவைகள் அப்படின்னாலே கண்டிப்பா எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கும். நான் ரொம்ப சின்ன குழந்தைகள்கிட்ட கேட்டோம் அப்படின்னாலும் அவங்க சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பறவைகள் எப்பயுமே பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிம்பாங்க முதல்ல. ரெண்டாவது, பறவைகளுடைய ஓசை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப இதமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் பறவைகள் எப்பயுமே ஒரு துடிப்பா இருக்கும். ஸோ ஒரு சோம்பல் அப்படிங்கிறது பறவைகள்கிட்ட நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ அப்போ நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறதும் பறவைகள். அதை தாண்டி பறவைகள்கிட்ட நம்ம வேற என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு கொஞ்சம் நம்ம பறவைகளை பற்றி ஒரு அறிமுக பாடமாக இதை நான் எடுத்துகிட்டு வரேன். பறவைகள் அப்படின்னாலே என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு நல்ல நிகழ்வாக இருக்கும். தொடர்ந்து இந்த மோட்டிவேஷன்ல நீங்களே அடுத்து பறவையை பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. முதல்ல இப்ப எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரும், பறவைகள் அது பாட்டு இருக்கு, நம்ம எதுக்காக போய் பறவைகளை பார்க்கணும்? அப்படி இந்த பறவைகளுக்கு பெருசா இந்த உலகத்துல என்ன வேலை? அதை ஏன் நம்ம கொண்டாடணும்?
அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா எல்லாருக்குமே வரும். பறவைகளுக்கு இந்த இயற்கையின் பரிணாமத்துல நிறைய வேலைகளை இந்த இயற்கை கொடுத்துருக்கு. என்ன ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தொடர் சங்கிலியா இந்த இயற்கை அதனுடைய தகவமைப்பு தன்மையை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக நிறைய உயிரிகளை படைத்திருக்கு. என்ன மனிதன் தான் என்னமோ அந்த அந்த சங்கிலியில இருந்து அப்பப்ப விடுபட்டு வெளியே போய் வந்துகிட்டு இருக்கான். மற்ற உயிரிகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய பிறப்புல அதுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அது சாகும் மட்டும் அந்த வேலையை மட்டுமே தான் செய்யும், மனுஷனை தவிர. என்ன ஸோ அப்படி பறவைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய வாழ்க்கையில இந்த உயிர் சமநிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேலன்ஸ் பண்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதை முக்கியமா பறவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. உயிர் சமநிலை அப்படின்னா என்ன? ஸோ இப்போ இந்த உலகம் நம்ம பார்க்கும்போது அது முழுக்கவும் நீராக இருந்தது. அப்புறம் நிலப்பரப்பு வந்தது. அப்புறம் நிலப்பரப்பை தாண்டி அங்கே செடி கொடி தாவரங்கள் வர ஆரம்பித்தது. அப்புறம் செடி கொடி தாவரங்களை தாண்டி அதில் சின்ன சின்ன உயிரிகள் தோன்ற ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்சிகள். அப்புறம் பூச்சிகள்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு ஒவ்வொரு உயிரியாக தோன்றி இந்த உலகத்தின் கடைசி உயிரா யார் தோன்றினானா பரிணாமத்துல தோன்றியது மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஸோ இதுல இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு பணியை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுல பறவைகளுக்கு கொடுக்கப்பட்ட பணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிர்களும் உயிர் வாழ்றதுக்கு தாவரங்கள் தேவை. என்ன அப்ப அந்த தாவரங்கள் தேவை அப்படின்னா அந்த தாவரத்தை உணவா எடுத்துக்கொள்ளக்கூடிய பூச்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு இந்த ஹியூமன் பாப்புலேஷன் இருக்கு இல்லையா, அவ்வளவு மனிதர்களையும் தராசுல ஒரு தட்டுல அந்த மனிதர்களை நிறுத்திட்டு இன்னொரு தட்டுல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பூச்சிகளையும் வைத்தா அந்த பூச்சிகளின் எடையானது மனிதர்களின் எடையை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமா அவ்வளவு பூச்சிகள் இருக்கு. அப்ப அவ்வளவு பூச்சிகள் இங்க இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாத்தையுமே அழிச்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னா என்ன நடக்கும் இந்த இயற்கையில? அடுத்து மற்ற உயிர்கள் சாப்பிட்றதுக்கோ எதுக்கோ எந்த உணவும் இல்லாம போயிடும். அப்ப இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பணி வந்து இந்த பறவைகளுக்கு இருக்கு. அதே போல அந்த பறவைகளின் எண்ணிக்கையும் அதிகமாயிடக்கூடாது. அதனால பறவைகளே செக் வைக்கிற மாதிரியும் சில பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே அப்படிம்பாங்க இல்லையா, கொல்லுண்ணிகள், அந்த பறவைகளும் இருக்கு. ஸோ இது தவிர இந்த தாவரங்கள் எல்லாமே நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த உலகத்துல எவ்வளவோ காடுகள் இருக்கு. இவ்வளவு காடுகள்லையும் இருக்கக்கூடிய மரங்களை யார் நட்டிருப்பா? இவ்வளவு செடிகளை யாரு வந்து பயிரிட்டு இருப்பா? ஸோ இவ்வளவையும் செய்தது கண்டிப்பா ஒரு மனிதன் கிடையாது. என்ன ஸோ இவ்வளவையும் செய்தது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க பறவைகளும் இந்த விலங்குகளும் தான். என்ன ஸோ இவைகளோட சாப்பிட்ட எச்சங்கள் வழியாகவும் என்ன பாலினேஷன் அப்படிம்பாங்க. என்ன இந்த பூக்களில் இருக்கக்கூடிய மகரந்த சேர்க்கை, இந்த மகரந்த சேர்க்கையை இயற்கையா செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த உயிர்கள் எல்லாத்துலயும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாகவும் பறவைகள் இருக்கு. என்ன ஓகே. ஸோ கொல்லுண்ணி பறவைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க பார்க்கக்கூடிய பறவைகள் தான். ஸோ கழுகில் ஆரம்பித்து சின்ன பூச்சிகள் வரைக்கும் பிடிக்கக்கூடிய நைட்ஜார் என்னும் ராப்பக்கி அப்படிம்பாங்க அந்த பறவைகளை. என்ன ஸோ அப்போ கழுகை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பறவை இனங்களையும் ஊர்வன பாம்பு இனங்கள், ரெப்டைல்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை செய்கிறது. அதுக்கப்புறம் பூச்சி இனத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலைகளை பீட்டர் போன்ற பறவைகள் செய்யும். இந்த பிளைன் கிங்ஃபிஷர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது பிளைன்லேண்ட் கிங்ஃபிஷர்ஸ் அப்படிங்கிறதுல அதுக்கு மீன் கொத்திகள்ல 2 வகைகள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா நீர் சார்ந்து இருக்கக்கூடியது, இன்னொன்று நிலம் சார்ந்து இருக்கக்கூடியது, வுட்லேண்ட் கிங்ஃபிஷர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இவைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெப்டைல்ஸ்ல இருந்து ஃபிஷ் வரைக்கும் எல்லாத்தையும் சாப்பிடும். அப்ப அந்த ராத்திரி நேரத்துல இந்த பறவைகள் எல்லாம் தூங்க போயிடுமே, அப்ப இந்த இரவில் வந்து இருக்கக்கூடிய பூச்சிகளை எல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுவா?
ஸோ அதுக்காகத்தான் நாக்டர்னல் பேர்ட்ஸ் இருக்கு. அதுல முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த நைட்ஜார் அப்படிங்கிற பறவை வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து அதுல பிளே பண்ணுது. இது போக இந்த உலகத்தில் எத்தனையோ உயிர்கள் இருக்கு, அவை எல்லாமே இறந்து போகும். அப்ப இறந்து போற உயிர்கள் எல்லாமே கெட்டு அழுகி போனா அதிலிருந்து பரவக்கூடிய பாக்டீரியாவும் வைரஸும் பல நோய் தொற்றுக்களை உருவாக்குறதுக்கு காரணிகளா இருக்கும். ஸோ அப்ப அந்த உடல்களையும் இந்த இயற்கையில வந்து சமநிலைப்படுத்துறதுக்காக அதையும் அழிக்கக்கூடிய ஒரு வேலையை பறவைகள் முக்கியமா செய்யுது. செத்த மீன்களை சாப்பிடக்கூடிய கல்ஸ் ஆகட்டும், நமக்கு எல்லாம் தெரிந்த காகங்களாகட்டும், காடுகளில் இருக்கக்கூடிய உயிர்கள் இறந்து போனால் அதை உண்ணக்கூடிய வல்ச்சர்ஸ் என்னும் பாறுக்கழுகுகளாகவும் இந்த முக்கிய பணிகளை வந்து செய்யுது. இதை தாண்டி பூக்களின் மகரந்த சேர்க்கை, தானியங்கள் இருக்கக்கூடிய விதைகளை வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வது, இப்படி பல வகையில வந்து பறவைகள் இந்த உலகத்தில் ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே அதாவது இரவில் வந்து இருக்கக்கூடிய விலங்குகளை கட்டுப்படுத்துவதில் அந்த ஆந்தைகளுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. ஸோ இவையெல்லாம் தாண்டி நமக்கு பொது நாலேஜுக்கே வராத சில பறவை இனங்கள் இருக்கு. அவைகள் ஏன்னா நிலப்பரப்புக்கே அவைகள் வராது. பெலாஜிக் பேர்ட்ஸ் அப்படிம்பாங்க. முழுக்க தங்களின் ஆயுட்காலங்கள்ல இனப்பெருக்க காலத்தை தவிர மற்ற நேரம் முழுதுமே கடலில் கழிக்கக்கூடிய பறவைகள் என்ன. ஸோ அது அந்த கடல்லையே பறந்துகிட்டே இருக்கும் நான்ஸ்டாப்பா. அந்த கடல்லே அது ரெஸ்ட் எடுத்துக்கும். ஏன்னா அதுலயே அந்த கடற்பரப்புலையே நீந்திக்கிட்டே இருக்கும். தாகத்துக்கு அது குடிக்கக்கூடிய தண்ணீர் கூட கடல் தண்ணீர் தான். என்ன இனப்பெருக்க காலம் அப்படின்னு ஒரு காலம் வரும்போது மட்டும் குறைந்தது ஒரு 1.5 மாதத்துல இருந்து 2.5 மாதம் வரைக்கும் மட்டுமே நிலப்பரப்புக்கு வரும். ஸோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அது முட்டைகளை இட்டு இனப்பெருக்கம் செய்த பின்னே இந்த பறவைகள் எல்லாமே அந்த இடத்தை விட்டு திரும்பவும் கடல் பரப்புக்கே சென்றோம். ஸோ இந்த பறவைகள் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம கடற்பரப்புல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி நீங்க கடலுக்குள்ள பயணம் செய்தாதான் இந்த பறவைகளை பார்க்க முடியும். நிலப்பரப்புக்கு புயல் காலங்களை தவிர மற்ற எந்த நேரங்கள்லையும் இவைகள் அதிகமாக ஒதுங்குவதே இல்லை. ஸோ பறவை உலகம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமானது. என்ன ஸோ அப்படி எவ்வளவு சார் இந்த பறவைகள் இருந்துற போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலக அளவுல இன்னும் பறவைகளின் எண்ணிக்கை இவ்வளவுதான் அப்படின்னு அறுதிட்டு சொல்லக்கூடிய ஆய்வுகள் வந்து இதுவரைக்கும் முடியவே இல்லை. ஏன்னா வருஷம் ஏதாவது ஒரு காடுகள்ல புதிய பறவை இனங்களை கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன ஸோ இந்த இப்போ 10,000 பறவைகள் அப்படிங்கிறதையே வந்து இன்னைக்கு இயற்கை அறிஞர்கள்கிட்ட 2 கோட்பாடுகள் இருக்கு. என்ன இல்லை அது கிட்டத்தட்ட 18,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த சப்ஸ்பீசிஸ் அப்படிம்பாங்க, பரிணாமம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு சூழல் மாற்றங்கள் வர வர இந்த பறவைகளின் வாழ்க்கைங்கிறது எப்பயுமே இயற்கையோட இயைந்து அதோடையே அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த பறவை இனங்களுக்குள்ளேயே உட்பிரிவுகள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த உட்பிரிவுகள் எல்லாம் இன்னும் ஆய்வு செய்யப்படவில்லை. அதனால கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா பறவைகளின் எண்ணிக்கை இப்ப பறவை வகைகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 10,000க்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லி அறிக்கைகள் வந்து சொல்லிட்டு இருக்கு. ஓகே ரைட். சரி, அப்ப உலக அளவுல வந்து 10,000 பறவைகள் அப்படின்னா நமக்கு இந்திய அளவுல வந்து எவ்வளவு பறவைகள் இருக்கும்? இது வரைக்கும் இந்தியாவில் வந்து ஒரு நிலையான எண்ணிக்கையில கிட்டத்தட்ட இருந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிய ஒரு 6-7-10 வருடங்களுக்கு முன்னால அசாம் பகுதியில சத்தீஸ்கர் அசாம் பகுதியில வந்து ஒரு புதிய பறவை இனம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. என்ன ஸோ பாத்தீங்க அப்படின்னா இந்திய அளவில் வந்து 1346 வகை பறவைகள். என்ன இதுல வந்து சில பறவைகள் என்ன அப்படின்னா அரிதா வலசைக்கு இந்திய பகுதிக்குள்ள வந்துட்டு போகும். இந்த ஆண்டு ஆக்சுவலா அந்த மாதிரி அடிஷனலா ஒரு பறவை வந்து ஆட் ஆயிருக்கு. என்ன இந்த ஹனி பஜார் அப்படிம்பாங்க, ஹனி பஜார்ட் அப்படிங்கிறது தேன் கழுகு அப்படிம்பாங்க. என்ன ஸோ அதுல வந்து ஈஸ்டர்ன் ஹனிபாசா அப்படிங்கிற ஒரு பறவை வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வலசை வந்தது அப்படின்னு. ஸோ அப்ப அந்த ஒரு பறவையை வந்து அடிஷனலா வந்து இனிமேல் கவுண்ட்ல சேர்ப்பாங்க. அப்ப 1346ங்கிறது அடுத்து இதை கண்டுபிடிக்கப்பட்டோன்னே 1347 அப்படின்னு சொல்லி இந்த கவுண்ட் வந்து கூட்டிகிட்டே போகும். என்ன ஸோ அப்ப இந்த பறவைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா
வாழ்விட பறவைகள் என்ன, அதாவது ரெசிடென்ட் பேர்ட்ஸ், பார்ஷியல் மைக்ரண்ட், அப்புறம் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அப்படிம்பாங்க. என்ன ரெசிடென்ஷியல் பேர்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் வாழக்கூடிய இடத்திலேயே கூடு கட்டி என்ன அங்கேயே குஞ்சு பொரிச்சு அதே இடத்துலயே இருக்கும். என்ன உதாரணத்துக்கு நம்ம சொல்றது அப்படின்னா காகங்களை சொல்லலாம், குருவிகளை சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் என்ன ஒரு 10 சந்தம் 20 சந்தம் நம்ம ஊருக்குள்ள போயிட்டு வர்றதை தாண்டி அதுக்கு வேலையே இருக்காது. ஏன்னா அதுக்கு தேவையான அவ்வளவு இரையும் அந்த இடத்துக்குள்ளேயே வந்து கிடைச்சிடும். என்ன சப்போஸ் இப்போ இதுக்கு அடுத்தது வந்து பார்ஷியல் மைக்ரண்ட் அப்படிங்கிறோம் இல்லையா, பகுதி வலசை போகக்கூடிய பறவைகள். ஸோ இதுல வந்து நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடிய நீர்வாழ் பறவைகளை வந்து இதுல குறிப்பா சொல்லலாம். ஸோ நீர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கிடைக்குதோ, என்ன ஒரு ஆறு அப்படிங்கிறது நமக்கு இப்போ வந்து பெருநியல் ரிவர்ஸா ஆண்டு முழுதும் ஓடக்கூடிய ஆறுகள் தாமிரபரணி, இது மாதிரி ஒரு சில ஆறுகள் தான் கைவிட்டு எண்ணிடலாம். காவிரி கூட இப்ப சில நேரம் வத்தி போயிருது. என்ன ஸோ அப்ப அந்த ஆறுகளில் நீர்ப்பெருக்கம் ஏற்பட்டிருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இங்க பறவைகள் வந்து அதிக எண்ணிக்கையில வந்து இருக்கும். அப்புறம் அந்த நீர் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நீர் ஆதாரம் எங்க இருக்கோ அந்த ஸ்டேட்டை நோக்கி இந்த பறவைகள் வந்து பறந்து போயிடும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல கம்ப்ளீட்டா வைகை மாதிரி ஆறுகள் வந்து சுத்தமா இல்லை அப்படின்னா இந்த பறவைகள் இங்க இருந்து கர்நாடகா வரைக்கும் பறந்து போகும். என்ன இதை வந்து பார்ஷியல் மைக்ரண்ட் அப்படிம்பாங்க. என்ன ஸோ இது போக ஃபுல் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்டம் விட்டு கண்டம், நாடு விட்டு நாடு செல்லக்கூடிய பறவைகள். ஸோ அப்ப இந்த பறவைகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணையுமே நம்ம கவுண்ட் பண்ணி ஆகணும். வாழ்விட பறவைகள், அதுக்கப்புறம் அந்த பகுதி வலசை போகும் பறவைகள், இன்னும் பாத்தீங்க அப்படின்னா முழு வலசை போகக்கூடிய பறவைகள், அதாவது கண்டம் விட்டு கண்டம் வலசை போகக்கூடிய பறவைகள். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பகுதிக்கு எவ்வளவு பறவைகள் வருதோ அதுதான் அந்த பகுதியோட எண்ணிக்கை அப்படிங்கிறது. என்ன ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு எப்படி நம்ம உலகத்துக்கு அது போக இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா, அது போல நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியாவின் வளத்துல பாதி பறவைகள் இங்க இருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிற ஒரு பெரிய பல்லுயிர் உயிர்த்த ஆதாரம் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படிங்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு பெரிய உயிர் கோலம் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த மன்னார் வளைகுடா அப்படிங்கிறத ஒரு பெரிய பயோஸ்பியர் அது. ஸோ அங்க கிடைக்கக்கூடிய கடல் உயிரினங்கள், மெல்லுடலிகள், இவைகளை எல்லாம் உணவா கொள்றதுக்காக ஏகப்பட்ட பறவைகள் வந்து வலசையில நம்ம பகுதிகளை தேடி வருது. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இமயமலை மாதிரி பனிமூடிய சிகரங்களும் இங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 800-900 பறவைகள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும். நம்ம கிட்ட இமயமலை இல்லாம போச்சு. என்ன ஓகே. ஸோ அப்ப 574 வகை பறவைகள் இருக்கு. சரி சரி சார், இவ்வளவு பறவைகள் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நமக்கு என்ன சார் ஆக போகுது? கண்டிப்பா இந்த கேள்வி வரும். அது இன்றைக்கு வர்றது ரொம்ப சிறப்பு. அது சுற்றுச்சூழல் தினத்தன்னைக்கு நமக்கு இந்த கேள்வி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பறவைகள் தான் உங்களுடைய சுற்றுச்சூழலுக்கு ஒரு அறிகுறி அப்படிங்கிறாங்க. நீங்க ஒரு பைக்ல வேகமாக போறீங்க அப்படின்னா எவ்வளவு ஸ்பீடா போறீங்க அப்படிங்கிறத முன்னால இருக்கிற இண்டிகேட்டர் காமிக்கிற மாதிரி உங்களுடைய இயற்கை சூழல்ங்கிறது எவ்வளவு ரிச்சா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த பறவைகளின் எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்ப தமிழ்நாட்டுல நிறைய வளங்கள் இருக்கு, அதனாலதான் கிட்டத்தட்ட இவ்வளவு எண்ணிக்கையில வந்து பறவைகள் இருக்கு. ஆனா இதை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் இந்த பறவைகளின் எண்ணிக்கை கூடுதா குறையுதா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வளத்தை இன்னும் அது தக்க வச்சுக்கிட்டு இருக்கோமா இல்லை இழந்துகிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டோட கடந்த 20 ஆண்டுகள்ல எடுக்கப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பறவைகளின் வகைகள் வேணா இருக்கு நம்ம கிட்ட, ஆனா இந்த பறவைகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, டெக்ளைன் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் வந்து அது குறுகிக்கிட்டே இருக்கு. என்ன ஸோ அது மனிதர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அதனால அங்க வாழக்கூடிய பறவைகள் இனப்பெருக்கம் செய்யாம
அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பறவைகளின் எண்ணிக்கை வந்து குறையுது. வகைகள் வேணா இருக்கலாம், ஆனா அவைகளின் கவுண்ட் வந்து பாப்புலேஷன் கவுண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ இது எல்லாம் தான் ஒரு என்வரான்மெண்ட்டோட இன்டைரக்டா பறவைகள் மூலமா நம்ம அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன. ஸோ எல்லாருக்குமே இந்த சிட்டுக்குருவிகள் பற்றின ஒரு பெரிய மித்து இருக்கும் என்ன. கண்டிப்பா இன்னைக்கும் இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ்ட இதை வந்து நான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிட்டுக்குருவிகள் ஏன் அழியுது அப்படின்னு சொல்லி நான் காரணம் கேட்டேன் அப்படின்னா இமிடியேட்டா எல்லாருமே நீங்க டைப் பண்ணுவீங்க செல்போன் டவர்னால அப்படின்ட்டு என்ன. அதை இந்த 2.0 மாதிரி படங்கள் வந்து அதை ரொம்ப உறுதியா சொல்லிட்டு போயிடுச்சு என்ன. சிட்டுக்குருவிகள் அழிவதற்கு எந்த மைக்ரோவேவ் டவர்ஸோ ரேடியோ வேவ்ஸ் டவர்ஸோ வந்து காரணங்களே கிடையாது என்ன. 90களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த வசதிகள் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் நீங்க மாறி போயிருக்கு என்ன. நீங்க இயற்கையில செய்யக்கூடிய விவசாயம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி மாறி போயிருக்குன்னு பாருங்க. இதனுடைய எண்ணிக்கைகள் ஏன் குறைஞ்சிச்சு அப்படிங்கிறத நீங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு நகரம் அப்படிங்கிறதோட கட்டுமானம் என்ன, பழைய காலத்து வீடுகள் எல்லாமே ஓட்டு வீடுகளா இருக்கும் அமைப்பு. நிறைய காற்றோட்டமா அதுல இருக்கக்கூடிய துளைகள் வந்து நிறைய இருக்கும். வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா காற்று சுத்தி வருவதற்கான ஓட்டைகள் வந்து ஓடுகள்ல அதிகமா கிடைக்கும் என்ன. ஸோ அப்ப அவைகள் வந்து அங்கே கூடு கட்டி தங்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரீட் பில்டிங்ல எந்த சிட்டுக்குருவி வந்து எப்படி கட்ட முடியும் சொல்லுங்க. ஒரு குருவி கூடு கட்டுறதுக்கு ஒரு பொந்து கூட நம்ம விட்டு வைக்கிறது இல்லை, ஒரு ஜன்னல் கூட விட்டு வைக்கிறது இல்லை. சென்னை மாதிரி நகரங்கள்ல பாத்தீங்கன்னா அதையும் கம்ப்ளீட்டா என்ன பண்றாங்க, ஃபுல்லா கிளாஸ் போட்டுறாங்க என்ன. ஸோ அப்ப சொல்ல போனோம் அப்படின்னா இந்த கிளாஸ் இருக்கிறதுல இந்த வானம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப பறந்து வர்ற பறவைக்கு இது வானமா கண்ணாடியானே தெரியாது. வந்த வேகத்துல அந்த கண்ணாடியில அடிக்கும், இறந்து போகும். அமெரிக்காவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18% பறவைகள் இறப்பது இந்த மாதிரி கண்ணாடிகளில் மோதிதான். அது ரொம்ப வேதனையான விஷயம். சரி, இப்ப நம்ம ஊர்ல ஏன் இந்த சிட்டுக்குருவிகள் எல்லாம் காணா போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சிட்டுக்குருவியின் வாழ்க்கைக்கு உண்டான வசதிகள் கூட இன்னைக்கு நம்ம பெருநகரங்கள்ல இல்லை. ஒரு சிட்டுக்குருவிக்கு என்ன தேவை, அதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், கொஞ்சம் அது இந்த சின்ன வயத்துக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும். அதை தாண்டி அதுக்கு வேற என்ன வேணும், இனப்பெருக்க காலத்தில் பாதுகாப்பா ஒரு கூடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும் என்ன. ஸோ அப்ப இடப்பற்றாக்குறை. சரி, அதை தாண்டி அந்த பறவை வந்து ஒரு கூடே கட்டிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது கூடு கட்டிருச்சு அப்படின்னா அதுல கண்டிப்பா முட்டை போடும். முட்டை போட்டா அடுத்து வந்து அடைக்கு உட்காரும். அடையில இருந்து குஞ்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 to 21 நாட்களுக்குள்ள வந்து குஞ்சுகள் வந்து வெளியே வந்துடும். அப்ப அந்த குஞ்சுகள் அந்த கூட்டை விட்டு எவ்வளவு நாள்ல வெளியேறணும், இத்தனோண்டு குருவி, அந்த இத்தனோண்டு குருவி போடுற முட்டை வந்து இன்னும் இத்தனோண்டா இருக்கும். அப்ப அதுக்குள்ள இருந்து வரக்கூடிய பறவை இன்னும் எவ்வளவு சின்னதா இருக்கும். ஆனா இதுல பெரிய அதிசயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இத்தனோண்டு குருவி குஞ்சு வந்து 15 நாள்ல தன் அம்மாவை விட பெருசாகி அந்த கூட்டை விட்டு வெளியே போகும். அது என்ன மேஜிக்கா பண்ணுது, இல்ல எதுவும் காம்ப்ளான் பூஸ்ட் மாதிரி எதுவும் கொடுத்து குஞ்சை தேத்துதா? முழுக்க முழுக்க அவை கொடுக்கறது வந்து புரதச்சத்துக்கள். புரதச்சத்துங்கிறது எந்த வடிவில் கொடுக்குது, புழுப்பூச்சிகளை தான் அது வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஸோ புழுப்பூச்சிகள் தான் அதிகப்படியான புரதமிகு உயிர்கள் இந்த உலகத்துல. இன்னைக்கு நகரத்துல இந்த புழுப்பூச்சிகள் எங்க கிடைக்கும்? நீங்க ஏதாவது வீட்டுக்கு ஒரு சின்ன தோட்டமாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மண் இருக்கும், அதுல ஏதோ ஒரு புழுவோ பூச்சியோ வரும். நமக்கு 10க்கு 10 ஒரு இடம் இருந்துச்சுன்னா தான் அங்க ஒரு கடையை கட்டி விட்டுருவோமே. அப்புறம் எங்க இருந்து பறவைகளுக்கு வந்து புழுப்பூச்சி கிடைக்கிறது? ஸோ பெரும்பாலும் எங்க எல்லாம் இந்த காங்கிரீட் சமாதிகளா நம்ம பில்டிங்களை கட்டி வச்சிருக்கோமோ அந்த இடங்கள் வாழ்வதற்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சிட்டுக்குருவி இனங்கள் அந்த பகுதிகளை விட்டு வெளியே வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஆய்வின் அடிப்படையில சிட்டுக்குருவி வாழ தகுந்த இடங்கள்ல அது பெரிய எண்ணிக்கையில இருந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க நகரத்தை விட்டு கொஞ்சம் வெளியெல்லாம் டிராவல் பண்ணி வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிராமப்புறங்கள்லையும் இன்னும் சிட்டுக்குருவிகள் இருக்கு. ஆனா சில கிராமங்கள்ல இந்த சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறையும். அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? விவசாயம். விவசாயம் செய்யறதுனால சிட்டுக்குருவி செத்து போகுமா? அது எப்படி சார்? ஆமா. ஸோ நீங்க பயிர்களுக்கு இந்த பூச்சி மருந்து என்னும் பேர்ல பூச்சி கொல்லிகளை எவ்வளவுக்கு எவ்வளவு உபயோகப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த பறவை இனங்கள்
இறந்துகிட்டு இருக்கோம். இயற்கையாத்தான் அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பறவை இனங்களை வச்சிருக்கேன். அதை தாண்டி எதுக்கு நீங்க அந்த பூச்சிக்கொல்லிகளை போய் தூவுறீங்க? ஸோ அந்த பூச்சிக்கொல்லிகள் என்ன ஆகும், அந்த தானியத்துல படிஞ்சிருக்கும். அப்ப அந்த தானியத்தை சாப்பிடக்கூடிய பறவைகள் உடனடியாக சாகுது. ஏன்னா அது ரொம்ப சின்ன உடல், அவைகளுக்கு அந்த மருந்தின் வேகம் வந்து தாங்காது. என்ன ஸோ சலீம் அலியோட ஒரு கொட்டேஷன் இருக்கும் என்ன, ஸோ இன்றைக்கு பறவைகளுக்கு என்ன ஒரு கதி இருக்கோ அதுதான் நாளைக்கு மனிதர்களுக்கு அப்படிம்பாங்க. ஸோ இன்னைக்கு பறவைகள் நல்லா இருந்தா நாளைக்கு மனிதர்கள் நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு பறவைகள் அழிஞ்சு போகுது அப்படின்னா கண்டிப்பா மனிதர்களும் அழிவார்கள். ஸோ அதனால தான் இந்த கடைசியா இந்த ஒரு 10 வருஷத்துல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸையும் என்ன இந்த குழந்தை பிறப்புக்கான மருத்துவமனைகள் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒரு கணக்கு போட்டு பாருங்களேன். ஸோ நீங்க சாப்பிட்றதுல எல்லாம் பகுதி விஷம் இருக்கு. அதைத்தான் இந்த பறவைகளின் எண்ணிக்கை குறைகிறதுங்கிறது உங்களுக்கு இன்டைரக்டா காமிச்சிட்டு இருக்கு. ஸ்லோ பாய்சனா நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த ஸ்லோ பாய்சன் நம்ம பாடினால வெளியே தள்ள முடியாதது ஒரு இடத்துல அப்படியே தங்கிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அவைகள் தான் பின்னால வந்து கேன்சர் செல்ஸா வந்து மாறுது. அவைகள் தான் உங்க உடல்ல வந்து உள்ள இருந்து அதுக்கப்புறம் அரிக்கிற வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்குது. இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ரசாயன பொருட்கள்ல நம்ம சாப்பிடக்கூடிய ரசாயன பொருட்கள் எல்லாத்துலயினால இந்த கேன்சர் அப்படிங்கிற ஒரு உயிர்கொல்லி வரும் அப்படிங்கிறது. ஆனாலும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு மனிதன் வந்துட்டான். ஸோ இதை ஒண்ணுமே பண்ண முடியாது. யாருக்குமே அவர்களுடைய வாரிசுகள் மேலேயே வந்து ஒரு பற்றோ பாசமோ இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தோட வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு தவறான விஷயம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதை வந்து வெறும் பணத்தை மட்டும் தேடி போற ஒரு மனிதனால இந்த கருத்துக்களை சத்தியமா புரிஞ்சுக்கவே முடியாது. பறவையின் வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் உத்து பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இந்த உலகத்துல நீங்க வாழ்றதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது புரிஞ்சு போகும். சார் அதுக்கு 5 அறிவு தானே இருக்கு. இந்த 5 அறிவு ஜீவன் வந்து அப்படி என்ன சார் பெருசா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துரும் அப்படின்னா பார்க்கலாம். நம்ம இருக்கிற நேரத்துல நான் சில செய்திகளை மட்டும் நான் உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டு போறேன். இந்த செல்போன் டவர்கள்னால குருவிகள் இனம் அழிகிறதுங்கிறது மித். என்ன ஸோ பறவைகளுக்கு தேவையானது அதன் குஞ்சுகளுக்கு ஊட்டக்கூடிய புழு, தங்க ஒரு பாதுகாப்பான இடம், இதுதான் தேவை. இதை நீங்க எங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்க அப்படின்னாலும் அங்க பறவைகள் வரும். சரி சார், நாங்க இப்ப இந்த பறவைகள் எல்லாம் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு என்ன தேவை? கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே பறவைகளை பாருங்க. உங்க வீட்டுல இருந்து ஒரு மாடியில போய் நில்லுங்க. உங்க கண்ணு கட்டிய தூரத்துல என்னென்ன வகை பறவைகள் எல்லாம் போகுது, அதுக்கு பேர் தெரிஞ்சா ஒரு நோட்டை எடுத்து எழுதுங்க. என்ன பேரு இந்த பறவை அப்படின்னு சொல்லி. அப்படி பேர் தெரியலையா, இந்த பறவை வந்து இந்த வண்ணத்துல இருந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பறவையோட கம்பேர் பண்ணுங்க. இது காக்காயை விட சின்னதா இருந்துச்சு, குருவியை விட பெருசா இருந்துச்சு, ஒரு பழுப்பு வண்ணத்துல இருந்துச்சு, கண்ணை சுத்தி மஞ்சளா இருந்துச்சு அப்படின்னா பின்னால இந்த கீழே கொடுத்துருக்கேன் இல்லையா ஃபீல்டு கைடு அப்படிம்பாங்க. ஸோ உங்களுக்கு முன்னால நிறைய இயற்கை ஆய்வாளர்கள் ஆராய்ந்து இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த புத்தகத்துல நீங்க இந்த செய்திகள் எல்லாம் வச்சுட்டு ரெஃபரன்ஸ் தேடினீங்க அப்படின்னா அது மைனா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த பறவையின் பேர் தெரியும். சரி, ஒரு பறவை ரொம்ப துடிப்பா இருக்கு, வேகமா இங்க அங்கன்னு பறந்துகிட்டே இருக்கு, இல்ல நான் பக்கத்துல போனாலே அது டிஸ்டர்ப் ஆயிருது, உடனே தள்ளி போயிருது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுவது பைனாகுலர்ஸும் என்ன கேமராவும். என்ன ஸோ அப்போ ஒரு தூரத்துல இருந்தே ஒரு பறவையை நீங்க பக்கத்துல பார்த்து ரசிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு பைனாகுலர் யூஸ் பண்ணலாம். என்ன வேகமா மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பறவையை வந்து நீங்க படம் எடுத்து நீங்க அதையும் என்ன பறவை அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு எடுக்கலாம். இது போக சில டிப்ஸ். என்ன நீங்க ஒரு பறவையை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பறவையை நீங்க எங்க தேடுறீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடம். என்ன பெங்குவினை வந்து நம்ம மெரினா பீச்சில் தேடணும் அப்படின்னா கண்டிப்பா பெங்குவின் பறவை வந்து நம்ம மெரினா பீச்சில் வந்து கிடைக்காது. அப்ப இந்த சூழலுக்கு என்னென்ன வகை பறவை இருக்கும், ஒரு உட்லேண்ட் அப்படின்னா அந்த ஏரியால என்ன வகை பறவைகள் இருக்கும், ஒரு வறல் காடு, அந்த வறல் காட்டுலன்னா என்ன மாதிரி பறவைகள் இருக்கும், வயல்வெளியிலன்னா என்ன பறவை இருக்கும், ஒரு நீர்நிலை சார்ந்த கண்மாய் போன்ற பகுதிகளில் என்ன பறவை இருக்கும். இப்படி நீங்க இந்த ஃபீல்ட் கைட்ஸை ரெஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பறவைகளை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு சூழலை தேடி போனீங்க அப்படின்னா
பார்க்கலாம். இப்போ நீங்க உதாரணத்துக்கு சென்னையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் அந்த கிட்டத்தட்ட ஒரு 14 ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்ன இந்த 14 ஹாட்ஸ்பாட் முடிஞ்ச ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த பகுதிகளில் என்ன ஒரு செப்டம்பர் மாசத்துல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வகை பறவைகளை நீங்க இந்த பகுதிக்குள்ள நீங்க பார்த்துடலாம். என்ன சார் இதே சென்னையில தான் நான் இருக்கேன், ஆனா நான் எனக்கு தெரிய காக்கா குருவியை தவிர நான் எதுவுமே பெருசா பார்த்ததில்லை அப்படின்னா, நான் சொல்ற முறையில நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ள நீங்க 200 பறவைகள் பார்க்கலன்னா என்ன மதுரைக்கு வந்து என்னப்பா நீ சொன்னிய என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேட்கலாம். ஓகேயா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பறவைகளின் உருவ அமைப்பு என்ன. ஸோ ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு உருவ அமைப்பு இருக்கும். அது ஏற்கக்கூடிய உணவு, அது வாழக்கூடிய இடம், இது எல்லாத்தையும் பொறுத்து தான் இந்த பரிணாமத்துல எவல்யூஷன்ல இந்த பறவைகளின் உடல்கள்ங்கிறது செதுக்கப்படுது. என்ன ஸோ இவைகளை பற்றி கொஞ்சம் நுணுக்கமா நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அங்க நிக்கிறது கழுகா இல்ல ஒரு கிளியா இல்ல வேற எதுவும் ஒரு பறவையா அப்படிங்கிறத நீங்க எளிமையா பார்த்துடலாம். என்ன ஸோ இதுக்கு வந்து இந்த பயிற்சிக்கு எப்படியும் ஒரு 6 மாசம் ஆகும் சார். நீங்க எப்படி சார் அதை கொக்குங்கிறீங்க, இதை எப்படி நாரை அப்படிங்கிறீங்க அப்படின்னா, நீங்க தொடர்ந்து இந்த பறவை பார்த்தல் அப்படிங்கிறத குறைஞ்சது உங்க வீக்கெண்டு என்ன ஒரு சாட்டர்டே ஆர் சண்டே நீங்க போய் ஒரு இடத்துல அமைதியா போய் உட்கார்ந்து பாருங்க. என்ன இந்த பறவை பார்த்தல் மாதிரி உங்களோட பிளட் ப்ரெஷரை குறைக்கக்கூடிய வேலை வந்து வேற எந்த இதுவுமே தராது. என்ன நீங்க மற்ற எந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டென்ஷன் ஆகும். ஆனா இந்த பறவை பார்த்தல் அப்படிங்கிறத ரொம்ப அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துட்டு என்ன வருது என்ன போகுது அதை அப்படியே கூலா உட்காந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருங்க. என்ன அது எப்படி குஞ்சுக்கு இறை கொடுக்குது, இல்லை அதனுடைய தோழியை வந்து எப்படி அது அரவணைச்சு போகுது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவு பிளட் ப்ரெஷரும் நம்ம ஆளுகளுக்கு இறங்கிரும். என்ன எங்க கேட்குறாங்க, எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு தான் போறாங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த நான் சொன்னேன் இல்லையா, பரிணாமத்தில் அது ஏற்கக்கூடிய ஒவ்வொரு உணவுக்கேற்ற வகையில் அதனுடைய வாய், அதனுடைய வாழ்விடத்தை பொறுத்து அதனுடைய கால்கள் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பறவை அப்படிங்கிறதுக்கு வண்ணங்கள் வந்து நிறைய இருக்கும். சில பறவைகள் வந்து தன்னுடைய வண்ணங்களை வந்து மாத்திக்கிட்டே இருக்கும். என்ன நான் ஆடு மாடு பின்னால கொஞ்சம் அந்த வில்லேஜ் சைட்ல இருந்து இப்போ அப்சர்வ் பண்ணவங்களுக்கு தெரியும், ஆடு மாடு பின்னாலேயே ஒரு வெள்ளை கொக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த வெள்ளை கொக்கை வந்து நீங்க ஜனவரி மாசத்துல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வெள்ளை வண்ணத்திலே இருக்காது. அங்க அந்த கொக்கு எல்லாமே தலையில இருந்து மார்பு வரைக்கும் முழுக்க மஞ்சளா மாறிடும். அது என்ன அப்படின்னா ப்ரீடிங் ப்ளூமேஜ் அப்படிம்பாங்க. இனப்பெருக்க காலத்துல பெண் பறவையை என்ன அட்ராக்ட் பண்றதுக்காக அந்த மாதிரி ஒரு வண்ண மாறுதல் வந்து அதுக்கு இருக்கும். நீங்க உங்களுக்கு தீபாவளி பொங்கல் எல்லாம் வந்தா புது சட்டை போடுறீங்கல்ல, இல்லை ஒரு பொண்ணு பார்க்க போறது அப்படின்னா மாப்பிள்ளை கெத்தா போகணும் அப்படின்னா ஒரு நல்ல சட்டையா போட்டு போறாரு இல்லையா, கிட்டத்தட்ட அது போலத்தான் பறவைகளின் வாழ்க்கையில அவைகளும் உடையை மாற்றிக்கொண்டே இருக்கும். சில பறவைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குளிர்காலம் வரும்போது அதனுடைய அந்த வண்ணங்களை மாற்றும். பெரும்பாலும் ஆன பறவைகள் வந்து இனப்பெருக்க காலத்துல தான் அதனுடைய வண்ணங்களை மாற்றும். என்ன ஸோ அப்ப இந்த வண்ணங்கள் எந்தெந்த பகுதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க முக்கியமா நுணுக்கமா தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா இன்னும் ஈஸியா சில கடினமான பறவைகளையும் இனம் காணலாம். வேர்புலர்ஸ் அப்படிம்பாங்க. இந்த வேர்புலர் பறவைகளை எல்லாம் கிட்டத்தட்ட பெரிய எக்ஸ்பர்ட்னாலையுமே சத்தியமா ஒரு 4-5 வகைக்கு மேல பெருசா கண்டுபிடிக்க முடியாது. என்ன ஸோ அப்ப அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அந்த உடல் கூறுகளை வந்து நீங்க நுணுக்கமா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது செய்யலாம். அப்புறம் பிஹேவியர்ஸ், ஒரு பறவையின் இயல்பு என்ன. ஸோ அது பறக்கும் போது ஸ்ட்ரைட்டா ஒரு லைன்ல பறக்குதா, இல்லை அந்த வானத்துல கழுகுகளை பார்த்துருப்பீங்க அப்படியே வட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும். என்ன அதே கழுகினத்துல இருக்கக்கூடிய சிறிய பறவைகள் என்ன வள்ளூர் அப்படிம்பாங்க, அதெல்லாம் என்னன்னா ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு கோழி குஞ்சோ இல்லை ஒரு ஓனானோ ஓடுது அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன்ல நேர போகும், ஹிட் பண்ணும், அப்படியே தூக்கிட்டு போய் சாப்பிடும். என்ன வாத்துக்கள் நமக்கு பார்க்கறதுக்கு எல்லாமே வாத்துக்களா தெரியும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டப்ளிங் டக், டைவிங் டக்ஸ் இருக்கும். இந்த டப்ளிங் டக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாதி உடலை வெளியே வச்சுக்கிட்டு இடையில உள்ள போயிட்டு இந்த இது மாதிரி இரையை தேடிக்கிட்டு இருக்கும். டைவிங் டக் அப்படிங்கிறது முழுக்க முக்குளித்து அந்த முங்கு நீச்சல்லையே போய் அதனுடைய இரைகளை தேடும். இப்போ மரங்களை வாழக்கூடிய பறவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில பறவைகள் அந்த மரங்களின் மேற்பகுதிகளை மட்டும்தான் வந்து தங்கும், உள்ளெல்லாம் போகாது.
சில மரங்கொத்தி போன்ற பறவைகள் என்ன பக்கவாட்டிலேயே நகரும். ஒரு மரத்தோட பக்கவாட்டிலேயே போகும், அது போய் மேலே போய் உட்காராது. அதுக்கு பக்கத்துல இன்னொன்று இருக்கு இல்லையா, அந்த ஒரு நீல வண்ணத்துல. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நட்டாச்சர் அப்படிம்பாங்க அந்த பறவை. அது கிட்டத்தட்ட ஒரு பள்ளி மாதிரி. என்ன, நம்ம வீட்டில் தெரிகிற பள்ளி வந்து எப்படி அதுக்கு வந்து அந்த கிராவிட்டி ஒரு பிரச்சனையே இருக்காது, பார்த்தா சீலிங்ல கூட அது போயிட்டு இருக்கும். அது மாதிரி இந்த நட்டாச்சர் அப்படிங்கிற பறவைகள் ஒரு மரத்தின் எல்லா பகுதியிலையும் எல்லா டைரக்ஷன்லையும் அதனால ஏறி இறங்க முடியும். தலைகீழ அப்படியே அது வாட்டு மூவ் ஆகிட்டு இருக்கும், செங்குத்தா கீழே இறங்கிக்கிட்டு இருக்கும், எந்த நிலையில அது கீழே விடாது. கீழே இருக்கக்கூடிய த்ரஷ் மாதிரி பறவைகள் மரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த புஷ் இதில் தான் இறையிடும். அப்போ நீங்க பார்க்கும்போது இந்த பறவை எந்த இடத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது எந்த இனப்பறவை அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன, எல்லா வீட்டு அம்மாக்களும் நம்ம காக்காவோட பேசிக்கிட்டு இருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ காக்காவுக்கு சாதம் வச்ச உடனே அந்த அம்மா கூப்பிடுவாங்க, உடனே காக்கா வந்து சாப்பிடும். ஒரு நாள் அம்மா ஊருக்கு போயிட்டாங்க, நீங்க வேணா அன்னைக்கு வீட்டில் இருந்து பாருங்க, அந்த காக்கா வந்து உங்க அம்மாவை கூப்பிடும். நிஜமா இது நடக்கும். நீங்க கரெக்டா இதை ரெகுலரா ஃபுட்டு கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா காகங்கள் உங்களோட பேசும். காகங்கள் மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய பறவைகள் பேசும். கிளி மாதிரி மனுஷ பாஷையில பேச வைக்கிறது கிடையாது, காகம் காகத்தோட பாஷையிலே பேசும் அம்மாட்ட. என்ன, ஸோ அது போக பறவைகளுக்கு எதற்காக குரல்கள்? நீங்க சாயந்தரம்லாம் இந்த வில்லேஜ் சைட்லலாம் போயிருந்தீங்கன்னா இந்த பெரிய ஆலமரம் அரச மரம் இருந்துச்சுன்னா அப்படியே காதை அடைச்சிக்கலாம் போல இருக்கும், அவ்வளவு சத்தம் கேட்கும் பறவைகளோட சத்தம். என்ன, அப்படி என்ன பேசிக்கும் பறவைகள்? அப்படி பேசிக்கிறதுக்கு என்ன இருக்கும் அதுக்கு விஷயம்? டேய் மாப்பிள்ள, காலையில நீ கிளம்பி போனேல, வடக்க போனேல, அங்க சாப்பாடு கிடைச்சிச்சா? இல்லடா அங்க ஒண்ணுமே இல்லை. ஐயோ, நான் போன இடத்துல செமத்தையான சாப்பாடுறா அப்படின்னு சொல்லி அவைகளுக்குள்ள வந்து பேசும். என்ன, அதே நேரத்துல ஒரு பறவை இணை சேரப்போகுது, அப்ப கண்டிப்பா டூயட் பாடணும்ல. நம்ம சினிமாலெல்லாம் அதானே நடக்குது. என்ன, ஒரு ஜோடி சேர்றது அப்படின்னா கண்டிப்பா ஒரு டூயட் பாடுவாங்க. நிறைய பறவைகளின் அந்த பாடல் அப்படிங்கிறது என்ன, குரல் எழுப்புறதுக்கும் பாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். குயில்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமா அவை ஒலிக்கும் போது ரொம்ப ஷார்ட் நோட்ஸ்ல தான் இருக்கும், கூ 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 அப்படிதான் வரும். ஆனா இந்த இனப்பெருக்க காலத்துல அது வந்து பாடலா இருக்கும். பாடல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து போகும். ஸோ இது மாதிரி குயில்கள் மாதிரி நிறைய பாடும் பறவைகள் நம்மகிட்ட இருக்கு. ஏன்னா ஸோ வானம்பாடி அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த வானம்பாடிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம குருவிகளை மாதிரி இருக்கும், பார்க்க வயல்புறங்கள்ல இருக்கும். ஸோ அவைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பறவை ஒரு பாட்டு பாடும், உடனே அதுக்கு பதிலுக்கு இந்த முதல் மரியாதை படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சிவாஜி கணேசன் ஒரு பாட்டு பாடுவாரு, உடனே ராதாமா அதுக்கு பதிலுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க, எசப்பாட்டு அப்படிம்பாங்க. என்ன, ஸோ இந்த மாதிரி எசப்பாடல் அப்படிங்கிறத இந்த வானம்பாடிகளும் பாடும். கேட்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. இதை எல்லாமே நீங்க அனுபவத்துல பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு உயிர் துடிக்கும். அது வந்து அந்த துடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு சந்தர்ப்பமா இருக்கும். சரி, இதெல்லாம் போக வேற என்ன மாதிரி பறவைகள் வந்து கொடுக்கும்? எச்சரிக்கை ஒலி. எச்சரிக்கை ஒலிங்கிறது என்னது? நம்ம வடிவேலு சொல்லுவாங்கல்ல, டே மாப்பிள்ள அடிக்க வர்றான்டா என்னைய அப்படின்னு. ஸோ அது மாதிரி திடீர்னு ஏதாவது தாக்கக்கூடிய ஒரு கழுகோ இல்லை ஒரு பூனையோ இந்த மாதிரி எந்த உயிரினங்கள் வந்தாலுமே அவைகள் எச்சரிக்கை ஒலி எழுப்பும். ஸோ நாங்கள் காடுகளுக்குள்ள போய் புலிகள் கணக்கெடுக்க போகும்போது நாங்கள் அப்படியே எங்கள் காதெல்லாம் கண்ணா மாறிடும். அப்போ என்ன, கண்ணுக்கு வந்து காட்டுக்குள்ள போனீங்கன்னா எதுவுமே பெருசா தெரியாது. என்ன, அங்க வந்து எல்லாமே ஒரே பச்சையா தான் தெரியும், ஆனா உங்க காதுகள் தான் வந்து அங்க கண்ணா இருக்கணும். ஸோ ஒரு மான் வந்து ஒரு எச்சரிக்கை குரல் கொடுத்த உடனே எங்கேயோ இருக்கிற குரங்குகளும் மயில்களும் உடனே அந்த எச்சரிக்கை குரலை வந்து திரும்ப 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 கொடுக்கும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு சிறுத்தையோ இல்லை ஒரு புலியோ நடமாட்டம் இருக்கு அப்படிங்கிறது. முக்கியமா கொல்லுண்ணி விலங்குகளை கண்டால் மட்டுமே இந்த எச்சரிக்கை ஒலி அப்படிங்கிறது பறவைகள் கொடுக்கும். நீங்க உங்க வீட்டு பக்கத்திலே பாருங்க, ஒரு மைனா கூட்டம் இருக்கும். அந்த மைனா கூட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பூனை வந்துச்சு அப்படின்னா போதும், அவ்வளவும் டென்ஷன் ஆகி ஒரே நேரத்துல கையை கத்தும். என்ன,
ஸோ அந்த மின்கம்பத்துல அடிபட்ட ஒரு காகம் இறந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அப்ப அதுகளுக்குள்ள ஒரு ஃபீலிங் இல்லாமையா, ஐயோ எனக்கு கூட இருந்த ஒருத்தன் செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பாரி வைக்கிற குரல்ல வந்து பறவைகள் அங்க இசைக்கும். நம்ம தான் சொல்லிக்கிறோம் நமக்கு தான் கலாச்சாரம் இருக்கு அப்படி இப்படின்லாம். பறவைகளை எல்லாம் பத்தி நீங்க புரிஞ்சுக்கல. ஒவ்வொரு விலங்குகளை பத்தி நம்ம புரிஞ்சுக்கவே இல்லை. மனுஷ புத்தியிலேயே எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் இங்க வந்து ஒரு பெரிய தவறா போயிட்டு இருக்கு எல்லாத்துட்டையுமே. என்ன ஸோ ஒரு பறவையை பார்க்கும்போது நீங்க ஒரு பறவையா பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. என்ன நீங்க மனுஷத்துல சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ராமர் சீதை போல ஒருவனுக்கு ஒருத்தியா என்ன என்ன இன்னைக்கு யாரையாவது இங்கெல்லாம் அப்படிலாம் சொல்லுங்க, எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்காங்கன்னு. ஆனா பறவை இனங்கள் அப்படி இருக்கும். கழுகினங்கள்னு எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளவு கழுகினங்களும் அதனுடைய வாழ்க்கையில் ஒரு முறை தான் அதுக்கு வந்து ஒரு இணை இருக்கும். அன்றில் பறவை அப்படிங்கிற ஐபிஸ் இன பறவைகள் வந்து ஒருவனுக்கு ஒருத்தியா தான் வாழ்க்கையில வந்து அது ஒரு முறை தான் இணை சேரும். சாகு மட்டும் அது வந்து அந்த ஒரு பறவையோடு தான் அது சேர்ந்திருக்கும். சப்போஸ் இணையில வந்து ஆணோ பெண்ணோ செத்து போச்சு அப்படின்னா அந்த இன்னொரு பறவை 2 நாளைக்கோ 3 நாளைக்கோ சாப்பிடாமலே இருந்து கத்தியே செத்து போகும். ஒரு பறவையின் பாசம் அப்படிங்கிறத நீங்க வார்த்தையில சொல்லவே முடியாது. ஸோ இப்படி பறவைகள் ஒழிக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. என்ன நம்ம நினைச்சுக்கிறோம் காக்கா வந்து சாதம் வச்சா மட்டும் கத்தும், அதோட உறவுகளை கூப்பிடும் இப்படின்னு நம்மளோட கண்ணோட்டத்தை ரொம்ப சுருக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க ஒவ்வொரு பறவையும் ஏன் ஒழிக்குது அப்படிங்கிறத நீங்க குறிப்பறிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஓகேயா? ஸோ இதெல்லாம் நம்ம தான் வந்து பறவைகள் நீங்க எப்படி அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ். சரியா? நம்ம அப்படியே கொஞ்சம் பறவைகளை பார்க்க அப்படியே கொஞ்சம் போகலாம். கொஸ்டின் ஹவர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்றீங்க என்னன்னு எனக்கு கொஞ்சம் முதல்ல சொல்லிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். கிட்டத்தட்ட இதுல ஒரு 40 வகை பறவைகள் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பவர் பாயிண்ட் போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் ரஷ்அப் பண்ணி போறேன். சில பறவைகளை பத்தி நான் கண்டிப்பா விரிவா சொல்ல வேண்டியது இருக்கும், அது மட்டும் பண்றேன். ஓகேயா? முதல்ல உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப கஷ்டமான ஒரு பறவை என்ன, ஒரு ரொம்ப ரொம்ப காண அரியதான ஒரு பறவை என்ன, ஸோ காகம். நம்ம கருப்பா இருந்தா ஜென்ரலா காக்கா அப்படிம்போம். ஸோ அதுல நீங்க நல்லா பார்க்கணும், கருப்பா இருந்தா அது வந்து மணிக்காகம் அப்படிங்கிற ஹவுஸ் க்ரோ. அதுவே பயங்கர கருப்பா இருந்தது அப்படின்னா ஜங்கிள் க்ரோ என்கிற அண்டக்காகம். என்ன ஸோ நம்ம தமிழ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த உயிர்கள் சார்ந்து அதற்கான மொழியை வந்து தமிழ்ல வந்து வார்த்தைகளை வந்து கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. என்ன ஸோ மிகச்சிறிய பறவையை வந்து சில்லை அப்படிம்பாங்க. அதற்கு அடுத்தது வந்து சிட்டு, சிட்டை தாண்டி பெரியது குருவி, அப்ப குருவியை தாண்டியது புல், அந்த புல்லினத்துக்கும் கொஞ்சம் பெரியது வந்து நாகனவாய் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல வந்து இடைப்பட்ட உயிரினங்கள் ஏதாவது வருது அப்படின்னா சிட்டு, சிட்டுக்கும் குருவிக்கும் இடைப்பட்ட ஒரு இருந்துச்சுன்னா அதை சிட்டுக்குருவி அப்படிம்பாங்க. என்ன இந்த நாகனவாய் பறவைக்கும் அந்த புல் அப்படிங்கிற ஒரு பறவை இனத்திற்கும் இடைப்பட்ட ஒரு பறவையா இருந்துச்சுன்னா அதை நாகனவாய் புல் அப்படிங்கிற ஒரு இதுல சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீர்வாழ் பறவைகள்ல நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கொக்கு, நாரை, குருகு, இப்படி நீர்வாழ் பறவைகள்லையும் நம்மகிட்ட வந்து தமிழ் வார்த்தைகள் ஒவ்வொரு பறவை இனத்துக்கும் எப்படி நீங்க அந்த ஜுவாலஜிக்கல் நேம் அப்படின்னு சொல்லி லத்தீன் மொழியில வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குடும்பமா பிரிச்சு அந்த பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்களோ, நம்ம தமிழ் மொழியில வந்து பாத்தீங்கன்னா பறவைகளின் அளவை பொறுத்து அதனுடைய பிஹேவியர்ஸை பொறுத்து கூட இருக்கு. என்ன ஸோ கழுகினங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வள்ளூர், வைரி, கழுகு, பருந்து இப்படின்னு வரிசையா இருக்கும். சார் இது எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 வகை பறவைகளுக்கும் 4 வகையான குணங்கள் இருக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்மால் வந்து அந்த காலத்தில் அவ்வளோ தூரத்துக்கு பேர் வச்சிருக்கான். ஆனால் இன்னைக்கு அந்த தமிழ் அப்படிங்கிறதோட சிறப்பு வந்து இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ மெயினாக வந்து இன்னைக்கு நான் செஷன் வந்து தமிழில் கொடுக்குறேன் அப்படின்னதுக்கு காரணமுமே
இந்த இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் தமிழ்ல பேசக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. ஸோ அப்போ ஒரு மொழியின் வளம் அதுதான் நமக்கு சிறப்பு. அப்போ அந்த மொழியின் வளத்தை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. என்ன அதுக்காக தான். ஸோ இது எல்லாமே மிகச்சிறிய பறவை இனங்கள். இதெல்லாமே நீங்க வயல்புறங்கள்ல பார்க்கலாம். என்ன சில்லை, வெண்மார்பு சில்லை, புள்ளி மார்பு சில்லை, மூவண்ண சில்லை, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெட் ஷாப்ல பிடிச்சி கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா நம்மளுடைய வனச்சட்டத்துப்படி இவைகளெல்லாம் பாதுகாக்கப்பட்ட பறவை இனங்கள், ஷெட்யூல் 4 அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட இதை நீங்க வீட்டில் வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு குருவி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 15,000 ரூபாய். என்ன ஸோ நீங்க வீட்டில் வந்து ஒரு 4 குருவி வச்சிருக்கீங்க அப்படின்னா 60,000 ரூபாய் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கட்டணும். என்ன அது போக 15 நாள் ரிமாண்ட்ல வைக்கிறது கூட அதுக்கு பெர்மிஷன் இருக்கு. ஸோ நம்ம நாட்டில் உள்ள இனப்பெருக்கம் செய்யக்கூடிய எந்த பறவை இனத்தையும் நீங்க பிடிச்சி வளர்க்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்ல சில இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ் இருக்கு. என்ன இந்த பறவைகள் உங்க பகுதிக்குள்ள வந்துட்டு போச்சுன்னா இதை வேட்டையாடக்கூடாது, இதை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்டர்நேஷனல் ட்ரீட்டி இருக்கு. அதை மீறி இந்த பறவைகளை பிடித்தா கிட்டத்தட்ட 1 லட்சத்துல இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடுறதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. என்ன ஸோ அதனால யாரும் வந்து கொக்கு குருவி விற்க வர்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க, சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கருப்பா இருந்தா காக்கா, பச்சையா இருந்தா கிளி, என்ன வெள்ளையா இருந்தா கொக்கு. ஆனா நம்மகிட்ட இருக்க கொக்கினங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4-5 வகை கொக்குகள் இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த பெருங்கொக்கு சின்ன கொக்கு அப்படின்னு சொல்லி 2 கொக்குகளை காமிச்சிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன சார் பார்க்கறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறீங்க. ஆனா இதனுடைய அழகு பாருங்களேன். பெருங்கொக்குக்கு மஞ்சளா இருக்கும், சின்ன கொக்குக்கு கருப்பா இருக்கும். அதே மாதிரி சின்ன கொக்கின் கால் அடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஷாக்ஸ் போட்ட மாதிரி மஞ்சள் வண்ணத்துல இருக்கும். இதுக்கு பெரிய கொக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா கருப்பா இருக்கும். இரண்டையும் பக்கம் பக்கமா வச்சு பார்த்தீங்கன்னா இந்த உயரத்தின் அளவே வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ இது போக இன்னொன்று, அது வந்து நீர்நிலைக்கே போகாது. என்ன ஆடு மாடு பின்னாலேயே தெரியும். இதுக்கு பேரே வந்து கிராம வழக்கில் வந்து மாடு மேய்ச்சான் அப்படிம்பாங்க இந்த கொக்கினங்களுக்கு. இதை வந்து உன்னி கொக்கு அப்படிம்பாங்க. இது வந்து ஆடு மாடெல்லாம் மேயும் போது அந்த புதர்ல இருந்து இல்லை புல்லுக்கு இடையில இருந்து பறக்கக்கூடிய வெட்டுக்கிளி போன்ற பூச்சிகளை பிடிச்சு இன்னைக்கு நமக்கு இந்த வெட்டுக்கிளி தானே இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப இந்த வெட்டுக்கிளிகளை எல்லாம் கட்டுப்படுத்துற ஒரு முக்கியமான வேலையை தான் இந்த பறவைகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. வெட்டுக்கிளி எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மாடுகளின் மேல இருக்கக்கூடிய உண்ணி அப்படிங்கிற டிக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ற வேலையும் இதுதான் பண்ணும். ஸோ அப்போ வந்து இது ஒரு அனிமல் டாக்டராகவும் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு வெட்டினரி டாக்டராகவும் அது இருக்கு. ஏன்னா எந்த காலேஜுக்கு போய் படிச்சுன்னு தெரியாது, ஆனால் கரெக்டா என்னென்ன டிக்ஸ் எங்க இருந்து ரத்தம் குடிக்கும் என்னங்கிறது அதுக்கு தெரியும். கரெக்டா பார்த்தீங்கன்னா அங்க இருந்து எடுக்கும். ஓகே, ஸோ நான் சொன்ன அன்றில் பறவை அப்படிங்கிறது என்ன. ஸோ தமிழ் இலக்கியத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்ககால இலக்கியத்துல இருந்தே அன்றில் அப்படிங்கிறது மேல இருக்கு. அன்றில் அப்படிங்கிற பறவையின் பெயர் வந்து அதிகமா குறிக்கப்படுது. காதல் இலக்கியத்துல முக்கியமா இந்த செந்தலை அன்றில் பத்தி சொல்லுவாங்க. என்ன இணைபிரியா அன்றில் போல இருவரும் இணைந்திருப்போம் அப்படிம்பாங்க. என்ன ஸோ இந்த அன்றில தான் நான் சொன்னேன், ஒரு பறவை வந்து விட்டு போயிருச்சு அப்படின்னா இல்லை இறந்து போச்சு அப்படின்னா இன்னொரு பறவை இறை எடுக்காமலே செத்து போகும். என்ன ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 1600 வருஷத்துக்கு முன்னாலேயே இதை நோட் பண்ணி ஒரு புலவர் வந்து அவரோட சங்க இலக்கிய பாடல்ல வந்து குறிப்பெடுத்து வச்சிருக்காரு. என்ன ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம மக்கள் வந்து ஒரு மிஷின் மாதிரி ஆகிட்டோம். நம்மளை சுற்றி என்ன இருக்கு ஏது இருக்கு அந்த ஒரு புரிதலே இல்லை, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கோம். எதுக்கு ஓடுறோம்னா தெரிய மாட்டேங்குது. கொரோனா மாதிரி ஏதாவது வந்தால் தான் நம்மளை வீட்டில் போட்டு அடைக்க வைக்கிற வேலையை பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த பறவைகளுக்கு அழகான அன்றில் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. ஆனால் இது வந்து இந்த மொழி மாற்ற பேர்களை எல்லாத்தையும் வச்சுட்டு இன்னைக்கு இதை அறிவாள் மூக்கன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த கதிர் அறிவாள் அப்படிம்பாங்க. அந்த வயல்லலாம் நீளமா இருக்கும், அந்த வைக்கோல் இதெல்லாத்தையும் கடைசியா மொத்தமா இது பண்றதுக்கு அதை எடுப்பாங்க. ஏன்னா பட் இன்னைக்கு அந்த ஆயுதங்களே நமக்கு பயன்பாட்டில் இல்லை. ஸோ அப்ப அருவாள் அப்படின்னா நம்ம ஆளுகளுக்கு மைண்ட்ல வர்றது ஆளை வெட்டுற அருவாள் தான். என்ன கதிர் அருவாள் ஞாபகத்துல வராது. அப்ப அந்த மாதிரி ஒரு பேரை விட இந்த அன்றில்ங்கிற அந்த பழைய சங்கத்தமிழ் பாடல்ல இருக்கக்கூடிய பேரே ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறதுனால
இந்த பேரு இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பறவைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் மூக்கு நாரை அப்படின்னு இருக்கும். ஆனா சங்க இலக்கியத்துல பாத்தீங்க அப்படின்னா அழகா இதுக்கு சங்கு வலை நாரை அப்படிம்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட இதனுடைய கழுத்து பகுதியே இந்த வளைந்த கழுத்துல இருந்து இந்த அலகு வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கடல்ல ஒரு சங்கு இருக்கும். நுனி வந்து சிறுத்து நீளமா அப்படியே மேல அகண்டு வந்து மேல ஒரு கூம்பு மாதிரி இருக்கும். ஸோ அந்த சங்கை ஒத்து இருக்கிறதுனால அவன் வந்து அதுக்கு சங்கு வலை நாரை அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கான். ஸோ அந்த தமிழ் இலக்கியத்துல எல்லாம் பேர் வைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிச்சு வச்சிருப்பானுங்க. ஒன்று சங்க இலக்கியத்துல வச்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இந்த வட்டார சொல் அப்படிம்பாங்க. கிராமத்து வழக்கத்துல அவங்களுக்கு மனசுல சில பறவைகளை பார்த்தா ஏதோ ஒன்று தோணும், அதை வச்சிருப்பாங்க பேரா. சில பறவைகளுக்கு அதன் ஒளியின் குறிப்பை வச்சே வச்சிருப்பாங்க. என்ன இப்ப காக்கா அப்படின்னா என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன இருக்கு, அது காக்கான்னு கத்துது அதனால காக்கா. ஸோ கிளி அப்படிங்கிறது கூட அது மேபி கி அப்படிங்கிறதுனால அது கிளி அப்படின்னு கூட வந்திருக்கலாம். இன்னும் காட்டுப்பகுதியிலலாம் வந்தீங்கன்னா இந்த கொட்ரோ அப்படின்னு ஒரு பறவை வந்து கத்திக்கிட்டே இருக்கும். நீங்க அந்த குற்றாலம் இதெல்லாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு காட்டு பகுதிக்குள்ள நீங்க என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னாலே இந்த குக்குருவான் பறவைகள் தான் அடையாளம். இப்போ கூட நான் இருக்கிற இடத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கு என்ன. ஸோ இந்த குக்குருவான் அப்படிங்கிற பறவை பளியர்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கொற்றாங்குருவி அப்படிம்பாங்க. அந்த ட்ரைபு பளியர் ட்ரைபு. சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அதை திட்டுறாங்குருவி அப்படிம்பாங்க. இதை ஏன்டா சொல்ற அப்படின்னா அது கொற்றாங்குருவினால கொட்டுங்கிறது, அதனால கொற்றாங்குருவி அப்படிங்கிறது. சரி, ஏன் அதை திட்டுறாங்குருவிங்கிறது? சார் நம்ம வீட்டுல எல்லாம் நம்மளை வைவாங்க சார், மாடு 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 அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையை திரும்ப சொல்லி வைவாங்க தெரியுமா. இந்த பறவை அதே மாதிரி அந்த கொட்டுன்னு அந்த ஒரே வார்த்தையை அது திரும்ப சொல்லுது. அதனால அது என்னைய திட்டுற மாதிரி இருக்கு, அதனால இதுக்கு நான் திட்டுறாங்குருவி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கேன். ரொம்ப இயல்பான பேர்களா இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வனப்பகுதியில தான், இந்த குறிஞ்சி நிலப்பகுதிகளில் தான் அப்படி இருக்கா அப்படின்னா கிடையாது. நெய்தல் நிலத்து மக்களும் அந்த மாதிரி தான், மீனவ சமுதாயத்துல அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பறவைகளுக்கு பேர் வைக்கிறதெல்லாம் ரொம்ப இயல்பா இருக்கும். இதை தாண்டி இதற்கப்புறம் வந்து இந்த மொழிகளில் இருந்து மாற்றப்பட்ட இது இருக்கும். மலையாளத்துல இருந்து, ஆங்கிலத்துல இருந்து, ஹிந்தியில இருந்து அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்களோ அதை அப்படியே மாத்தி வச்சிருப்பாங்க என்ன. ஸோ இந்த பறவைக்கே வந்து பெயிண்டர் ஸ்டார்க் அப்படிங்கிறத வண்ண நாரை அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க என்ன. வண்ண நாரை அப்படிங்கிறத விட இந்த மஞ்சள் மூக்கு நாரை அப்படிங்கிறது இன்னும் நல்லா இருக்கும். அதை விட ரொம்ப சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சங்குவலை நாரை அப்படிங்கிற பேர் என்ன. அப்ப நம்ம தமிழுக்கும் நல்ல ஒரு விலங்கியல் துறை சார்ந்த ஒரு அறிவு இருந்திருக்கு, அறிஞர்கள் இருந்திருக்காங்க. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாம் இருட்டடிப்பு செய்யப்பட்டாங்க. அதனாலதான் நம்ம தமிழோட வளம் வந்து விலங்கியல் துறையில பெருசா இல்லாம போச்சு அப்படிங்களா என்ன. ஸோ இதை தேன் சிட்டு அப்படிம்பாங்க. நிறைய பேர் வந்து ஹம்மிங் பேர்டு அப்படிம்பாங்க. ஆக்சுவலா வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஹம்மிங் பேர்டு கிடையாது. அமெரிக்கன் கான்டினென்ட்ல மட்டும்தான் ஹம்மிங் பேர்ட்ஸ் இருக்கு. யூரோப்லயோ வேற எந்த கண்டத்திலேயோ ஹம்மிங் பேர்ட்ஸ் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் சன் பேர்ட்ஸ் அப்படிம்பாங்க என்ன. ஸோ இந்த பறவைக்கு வந்து ஹம்மிங் பேர்ட் மாதிரி முன்ன பின்ன பறக்கக்கூடிய இயல்பு வந்து கிடையாது. ஆனா கிட்டத்தட்ட ஒரு பூவுல வந்து தேனை குடிச்சுக்கிட்டே ஒரே இடத்துல நின்று பறக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த பறவைக்கு வந்து உண்டு என்ன. கிட்டத்தட்ட நீங்க வீட்டுல வந்து ஒரு சின்ன தோட்டம் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த பறவை ரொம்ப ஈஸியா வந்துடும். ஓகேயா. ஸோ அதுக்கப்புறம் அந்த நாகனவாய் என்ன சார், மைனா அதுதானே சார் நம்ம பேரு, எதுக்காக இதுக்கு நாகனவாய் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் அந்த பறவையின் பேர்களை வந்து தேடி போகும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்துல ஒரு விஷயத்தை அப்படி தேடி போற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட யாழ் அகராதியில இந்த நாகனவாய் அப்படிங்கிறதுக்கு அர்த்தத்தை நான் நிறைய இதுல தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. கடைசி எனக்கு கிடைத்தது வந்து யாழ் அகராதி என்ன, யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு அகராதி டிக்ஷனரி. ஸோ அதுல வந்து தமிழ்ல வந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இந்த நாகனம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து மஞ்சள் அப்படின்னு அர்த்தம் என்ன. ஸோ ஒரு மரம் வந்து இருந்திருக்கு நாகன மரம் அப்படின்னு. அந்த மரத்தை வந்து நீங்க வெட்டினீங்கன்னா அதை வந்து அவ்வளவு மஞ்சள் வண்ணத்துல இருக்குமா. அது போல இந்த பறவையின் மூக்கு இருக்கிறதுனால இதற்கு வந்து நாகன வாய் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க என்ன. நாகனம் அப்படின்னா அது ஒரு மரத்தோட பேர். ஸோ அந்த நாகனம் அப்படிங்கிற மரத்துக்கு எப்படி மஞ்சள் நிறம் இருக்கோ அது மாதிரி இதனுடைய வாய் மஞ்சளா இருக்குங்கிறதுனால நாகன வாய் அப்படின்னு வச்சிருக்காங்க.
ஆனா நம்மால் என்ன பண்ணிட்டான், என்ன வெள்ளைக்காரன் வந்தப்ப இந்தியாவின் வடபகுதிக்கு தான் போயிருக்கான். அங்க இந்த பறவைகளை பற்றி அவன் குறிப்பெடுக்கும் போது அவன் கேட்டிருக்கான், இந்த பறவையோட பேர் என்ன அப்படின்னு. அவன் ஹிந்தியில மைனா அப்படின்ட்டு இருக்கான். ஆக்சுவலா மைனா அப்படிங்கிறது ஹிந்தி மொழி. இந்த மாதிரி ஹிந்தியில இருந்து வந்த வார்த்தைகள் நிறைய இருக்கு நம்ம இதுல. ஸோ அப்ப இது என்னன்னே தெரியாம நீங்க இங்க இதை மைனா மைனானே சொல்லிட்டு இருக்கீங்க. அழகான தமிழ்ல நம்மகிட்ட நாகனவாய் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதே மாதிரி இந்த சிட்டுக்குருவி அப்படிங்கறத நான் சொன்னேன் இல்லையா, சிட்டு அப்படிங்கிற இனத்துக்கும் குருவிங்கிற இனத்துக்கும் இடைப்பட்ட பறவை, அதனால சிட்டுக்குருவி அப்படிங்கிறது. இதுக்கு இன்னொரு பேர் அடைக்கலாங்குருவி அப்படிம்பாங்க. நம்மளை அடைக்கலமாகி வந்த பறவை. மனிதர்கள் இருக்கக்கூடிய பகுதியில தான் இந்த பறவை பெரும் எண்ணிக்கையில இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இது மனிதர்களை அண்டி இருக்கக்கூடிய பறவைங்கிற அர்த்தத்துலதான் இதுக்கு அடைக்கலாங்குருவி அப்படிம்பாங்க. ஸோ தூக்குநாங்குருவி என்ன, கண்டிப்பா இந்த தூக்குநாங்குருவி பத்தி நான் சொல்லும் போது இதனுடைய சிறப்பு ஒண்ணு நான் சொல்லியே ஆகணும். என்ன, நீங்க கேட்கறதுல நிறைய பேர் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, யார் எவ்வளவு டௌரி கொடுத்தீங்க அப்படின்னு தெரியாது. ஆனா இந்த தூக்குநாங்குருவி என்ன, இதுவுமே டௌரி கொடுக்குது. என்ன மாதிரி டௌரி? சும்மாலாம் ஒரு டௌரி கிடையாது. ஒரு வீடு கட்டி கொடுத்தா தான் என்ன கல்யாணமே இங்க நடக்கும். அந்த வீட்டை பெண் குருவி கொடுக்காது, ஆண் குருவி கட்டி கொடுக்கணும். என்ன, சோ அந்த கட்டி கொடுக்குற வீடு இருக்கு இல்லையா, இந்த இனப்பெருக்க காலம் வந்த உடனே அவ்வளவு தூக்குநாங்குருவி ஆண் குருவிகள் எல்லாமே சேர்ந்து ஆளுக்கு ஒரு கூடு கட்டும். என்ன, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆண் குருவிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 10-20 கூடுகள் கட்டும். ஸோ அப்போ அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண் குருவிகள் ஒவ்வொரு கூடா பார்க்கும், எந்த கூடு நல்லா கட்டி இருக்கு, எந்த கூடு சிறப்பா இருக்கு, எந்த கூட்டுல தான் முட்டை வச்சா அந்த கூடு பாதுகாப்பா இருக்கும், இவ்வளவையும் அது பார்க்கும். ஸோ அப்ப ஒரு நல்ல சிவில் இன்ஜினியரை தான் அது கல்யாணம் பண்ணும், ஓகே பண்ணும். என்ன, ஸோ அப்ப ஆண் குருவி எவ்வளவு சிறப்பா ஒரு கட்டுமானத்தை செய்யுதோ அதைத்தான் பொறுத்து இந்த பெண் குருவி இணை சேரும். சரியா? ஸோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பு கூட சில நேரங்கள்ல பறவைகிட்ட இருக்கும். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பொறாமக்காரங்க இருப்பாங்க இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா அவன் பாரு எப்படி இருக்கான், அவன் பாரு ஒரு மாடி கட்டிட்டான் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த தூக்குநாங்குருவிகளுக்குள்ளேயும் போட்டிகள் எல்லாம் இருக்கும். அப்ப எந்த குருவி அழகா ஒரு கூட்டை கட்டுதோ அதை போய் களைச்சி விடுற வேலையை இந்த இன்னொரு குருவியும் பண்ணும். ஆனா இந்த இணை சேர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் 2 பறவைகளும் சேர்ந்தே அந்த கூட்டை முழுசா திரும்ப கட்ட ஆரம்பிக்கும். என்ன பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே அந்த பறவையின் சிறப்பு இயல்பு. என்ன, தூக்குநாங்குருவியை பத்தி இன்னொன்னு கூட சொல்லுவாங்க சயின்ஸ்ல, அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. நம்ம வடகிழக்கு பருவமழையும் தென்மேற்கு பருவமழை இருக்கு இல்லையா, இந்த 2 மழைக்காலங்கள்ல இந்த பறவைகள் கூடு கட்ட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அதுக்கு முன்னால ஒவ்வொரு தடவையும் அந்த காத்து அப்படிங்கிறது ரொம்ப பலமா வீசும். அப்ப இந்த காத்தின் திசைக்கு ஆப்போசிட்டா இந்த குருவியோட கூடு வாசல் அமைக்கும் அப்படிம்பாங்க. ஒரு பகுதி ஓட்டையா இருந்துச்சு அப்படின்னா அந்த பகுதி வழியா காத்து அடிச்சிச்சு அப்படின்னா இது ரொம்ப வீசி பறக்கும். என்ன, அப்ப அந்த கூடு அந்து போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால அந்த கூட்டின் பகுதியை மாத்தி கட்டும். அதுக்கப்புறம் காத்து அடிச்சா, சும்மா காத்து அடிச்சு இந்த கூடுகள் அந்து போகக்கூடாது இல்லையா, அப்ப காத்து அடிச்சாலும் அந்து போகாத ஒரு கூட்டை வெறும் புல்ல வச்சுக்கிட்டு எப்படி கட்டுறது? ஸோ அப்ப அந்த குருவியினோட சயின்ஸ் அங்க பிரமாதமா ஒர்க் அவுட் பண்ணும். நல்ல ஈர களிமண்களை கொண்டு அந்த கூட்டுக்குள்ள அப்படியே பதிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன, நீங்க நிறைய தூக்குநாங்குருவிகளை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அபாண்டன்ட் நெஸ்ட் இருக்கும், இனப்பெருக்கம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த கூட்டை அப்படியே விட்டுரும். நம்ம பார்த்தோம் இல்லையா சில்லைன்னு ஒரு பறவை, அந்த சில்லைகள் சில நேரம் இந்த கூட்டுக்குள்ள ஆக்குப்பை பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த தூக்குநாங்குருவி கூடுகள்ல நீங்க எடுத்து அது கீழே விழுந்துரும். ஸோ அப்ப அதை எடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள நிறைய களிமண் உருண்டைகள் இருக்கும். அதை எல்லாத்தையும் இதுதான் வாயில கொண்டு ஈரக்களிமண்களை உள்ள வச்சு இந்த காத்துக்கு இந்த கூடு ஆடாத அளவுக்கு ஒரு பெண்டுல மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா பண்ணி வச்சிருக்கும். எப்படி காத்து அடிச்சதுனால அது ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல திரும்ப நார்மல் பொசிஷனுக்கு அது வந்துடும். அப்ப எவ்வளவு டெக்னிக்கலா அது இதா இருக்குன்னு பாருங்க.
ஸோ அதுக்கப்புறம் கரிச்சான் என்னும் இரட்டைவால் குருவிகள். ஸோ இது எல்லாமே நம்ம தமிழக வனப்பகுதியில் காணக்கூடிய இரட்டைவால் குருவிகள். நம்ம எல்லாருமே பொதுவா இந்த பிளாக் டிராங்கோ அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒரு கரிச்சானை தான் பார்ப்பீங்க. சார் எங்களுக்கு பார்க்கறதுக்கு இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னீங்கன்னா அப்படி இல்லை. ஒவ்வொரு பறவைக்கும் வித்தியாசம் இருக்கும். முக்கியமா வனப்பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த துடுப்புவால் கரிச்சான் அப்படிங்கிற கிரேட்டர் ராக்கெட் டெயில் டிராங்கோ வந்து கிட்டத்தட்ட இது பயங்கரமான ஒரு பலகுரல் மன்னன்னு சொல்லலாம். என்ன பிற பறவைகள் மாதிரி சில மனித குரல்கள் மாதிரி எல்லாமே பிரமாதமா மிமிக்ரி பண்ணக்கூடிய திறன் இதுக்கு இருக்கும். எதுக்காக இது மிமிக்ரி பண்ணுது? ஸோ ஒரு வனப்பகுதியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆள் அத்தி போன்ற மரங்கள் தான் இதுக்கு உண்டான முக்கியமான உணவாக கொடுக்கக்கூடிய பழங்களை கொடுக்கக்கூடிய மரங்கள். ஸோ அப்ப அது அந்த ஆள் அத்தி மரமெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மரத்துல இருக்க அந்த ஒவ்வொரு கிளையிலையும் 100 கணக்குல வந்து பழங்கள் இருக்கும். ஸோ அப்ப கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பறவைகள் வந்து ஒரே மரத்துல அவ்வளவும் அடைஞ்சு கிடக்கும் பாத்தீங்க அப்படின்னா. அப்ப அவ்வளவு பறவைகள் வந்து தனக்கான உணவை சாப்பிட்டு போயிடுச்சு அப்படின்னா தனக்கு உணவு கிடைக்காதுங்கிறதுக்காக இது ரொம்ப பிரில்லியண்டா என்ன பண்ணும் அப்படின்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா வல்லூர் அப்படின்னு ஒரு கொல்லுண்ணி பறவை, ஸோ அதனுடைய குரலை வந்து அப்படி மிமிக் பண்ணும். ஸோ அது மிமிக் பண்ண செகண்ட்ல மற்ற பறவை எல்லாம் என்ன ஆகும், ஐயோ வல்லூர் தான் வந்துருச்சோ அப்ப நம்மளை அது கொன்றுமோ அப்படின்ட்டு டக்குன்னு எல்லாம் களைஞ்சு ஏதாவது புதருக்குள்ள போயிடும். அந்த கேப்ல இவரு எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுருவார். என்ன ஸோ அப்ப பறவைகளுக்குள்ளும் ஏமாற்றுக்காரர்கள்லாம் இருக்காங்க. என்ன ஆனா இது வந்து மிக வலிமையான பறவை அப்படிம்பாங்க. பார்க்கறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மைனா அளவுல தான் இருக்கும். ஆனா ரொம்ப தைரியசாலியான பறவை. கிட்டத்தட்ட என்ன ஒரு பெரிய கலகினம் வந்தாலுமே அதை அடித்து துரத்தக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த பறவை. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா பொதுவா இந்த கரிச்சான்கள் எந்த இடத்துல வந்து கூடு கட்டுதோ அந்த பகுதியில தான் மற்ற சின்ன பறவைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, இவைகள் எல்லாமே அந்த இடத்துல வந்து கூடுகள் அமைக்கும். என்ன ஸோ அப்போ வந்து தன்னோட கூட்டை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத அவைகளுக்கு தெரியும். இந்த குயில் மாதிரி பறவைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பறவையின் கூட்டுல போய் முட்டை வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த வேற பறவைகளோட கூட்டுல இருக்கக்கூடிய முட்டைகளையோ குஞ்சுகளையோ எடுத்து சாப்பிட்றது, இந்த வேலையெல்லாம் பண்ணும். எங்க பகுதியில மழை வந்துகிட்டு இருக்கு, ஸோ உங்களுக்கு அங்க கேட்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் இருக்கிறது கொடைக்கானல் போற வழியில இருக்கக்கூடிய பண்ணைக்காடு அப்படிங்கிற இடம். கம்ப்ளீட்டா கிளைமேட் மாறி போச்சு. ஆரம்பிச்சப்ப இருந்த லைட்டிங்கே உங்களுக்கு குறைஞ்சு போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த பிரேக் எதுவும் வர்றதுக்கு முன்னால பேசி முடிச்சிடலாம். ரைட். ஸோ இப்போ அந்த கரிச்சான்கள்லாம் அந்த 6 வகை கரிச்சான்கள்ல கிட்டத்தட்ட 3 வகை கரிச்சான்கள் நமக்கு வலசையில வருது. ஏன்னா வட மாநிலங்கள்ல இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் நமக்கு வலசை வரக்கூடிய கரிச்சான்கள். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 4 வகை கரிச்சான்கள் நமக்கு இங்கேயே இருக்கு. 3 வகை கரிச்சான்கள் நம்ம காடுகள்லயே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேதிவால் குருவி. அது என்ன சார் வேதிவால் குருவி? எனக்குமே இந்த கேள்வி இருந்தது. இதற்கு முன்னால இந்த பறவைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசவால் ஈப்பிடிப்பான் அப்படின்னா தமிழ்ல ஒரு பேர் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த பறவையை நீங்க ஒரு தடவை உங்க வாழ்க்கையில பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு பேர்ட் வாட்சரா மாறிடுவீங்க. ஏன்னா அவ்வளவு அழகான பறவை. என்ன கிட்டத்தட்ட அந்த பறவையோட சிறப்பு என்னன்னா அதனுடைய அந்த வால்ல நீண்டு இருக்கக்கூடிய அந்த 2 இறகுகள். என்ன அப்படியே அது பறக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சவுக்கு வீசின மாதிரி இருக்கும். இந்த பறவைகள் எங்க இருந்து வருது அப்படின்னா கிட்டத்தட்ட இமயமலை பகுதியில இருந்து நம்மளுடைய குளிர்காலங்கள்ல தென் மாவட்டங்களுக்கு வலசை வரும். ஸோ அப்போ வந்து இந்த வேதிவால் குருவி அப்படின்னு ஆக்சுவலா இதை வந்து நான் நிறைய போட்டோகிராஃப் எடுத்து என்னோட ஃபேஸ்புக்ல முகநூல் பக்கத்துல வந்து நான் போடும்போது ரத்தினம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா இருக்காங்க. அவங்கதான் பறவைகளினுடைய பெயர்களை தமிழ்ல தொகுத்து ஒரு புத்தகமா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுல வந்து இதுக்கு அரசவால் ஈ பிடிப்பான் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்திருந்தார். ஆனா தியோடர் பாஸ்கரன் அப்படின்னு ஒரு சூழலியல் ஆர்வலர் இருக்காரு. ஸோ அவர் ஐயா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல ரவி இதுக்கு தமிழ்ல வந்து பழைய பேர் இருக்கு, எப்படி அன்றுங்கிற ஒரு பழைய பேர் இருக்கோ அது மாதிரி இதுக்கு வேதிவால் குருவின்னு ஒரு பேர் இருக்கு. ஆனா எனக்கு இந்த வேதிவால் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது, ஆனா நீங்க அதை போடலாம், அந்த பேர் வந்து பழமையான பேரு அப்படின்னாரு.
அப்ப எனக்கு ஒரு குழப்பம், சரி இதை வந்து நம்ம போடலாம், ஆனா இதுக்கு அர்த்தம் தேடணுமே. ஸோ திரும்ப இதுக்கான நிறைய பேர் தேடல்களை வச்சேன். கிடைக்காம கடைசியா இதுக்கும் எனக்கு கை கொடுத்தது வந்து அந்த யாழ் அகராதி தான், யாழ் டிக்ஷனரி, தமிழ் டிக்ஷனரி. ஸோ அதுல வந்து பார்க்கும்போது இந்த பொருள் வேதியர் இல்ல வேதம் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள், கடைசியா ஆயுதம் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தாங்க. ஸோ சொன்னது எல்லாமே எனக்கு அடிபட்டு போச்சு, அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப இந்த ஆயுதம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் அப்படின்னா, தமிழர்களோட ஒரு பழைய ஆயுதம் ஒன்று இருக்கும். என்ன, ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், இந்த பூமராங் அப்படிங்கிற ஒரு ஆயுதம் போல தமிழர்கள்கிட்ட அதுக்கு முன்னம வளரி என்னும் ஒரு ஆயுதம் இருந்தது. என்ன, ஸோ அப்படி வீசினா அது சுத்தி அந்த எதிரியை தாக்கிட்டு திரும்ப வீசின உங்க கைக்கே வரும் அப்படிம்பாங்க. என்ன, ஸோ இது பறக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த பூமராங் வளரி மாதிரியே இதனுடைய வால் அமைப்பு. ஓகே, எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த இறைச்சல்ல வந்து கேக்குதுன்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன், நான் ரூமுக்குள்ள ஷிஃப்ட் ஆயிடுறேன், நம்ம தொடர்ந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். Okay, sir, wait a minute. Participants, kindly, sorry for the interruption. We'll just continue. சாரி, இன்னும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம் மேம்? Sir, 3 o'clock வரைக்கும். சரியா கேட்கல. Sir, session வந்து 3 o'clock வரைக்கும் இருக்கு, நம்ம 3:15 கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகே ஓகே ஃபைன். Thank you. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும், முடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்மளுடைய சாதாரண கிளி இனங்கள் இருக்கு இல்லையா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சங்க இலக்கியத்துல செந்தார் பைங்கிளி அப்படின்னு ஒரு பேர். இது எதுக்காக செந்தார் பைங்கிளி? நம்மகிட்ட இருக்கிறத ஒரு கிளி, அதை பச்சை கிளிட்டு போக வேண்டியதானே, எதுக்காக இதை செந்தார் பைங்கிளி அப்படின்னு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல சொன்னது நம்மகிட்ட இருக்கிறது ஒரு கிளி இனம் இல்லை, கிட்டத்தட்ட 6 வகை கிளிகள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. என்ன, இதை பார்க்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலைக்குள்ள நீங்க கொஞ்சம் பயணம் பண்ணணும், பண்ணீங்கன்னா நிறைய கிளி இனங்களை பார்க்கலாம். என்ன, ஸோ இந்த பர்டிகுலரா இந்த பச்சை கிளி இனத்துல மட்டும் ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கழுத்துல ஒரு சிகப்பு வளையம் வரும். ஏன்னா அந்த சிகப்பு வளையத்துக்காக தான் அதுக்கு பேர் வந்து செந்தார் பைங்கிளி. ஸோ இப்ப நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற கிளி இனங்கள் இதெல்லாம், ஸோ முதல் படத்துல இருக்கக்கூடியது இதை குட்டக்கிளி இல்ல தொங்கும் கிளி அப்படிம்பாங்க, வெர்னல் ஹேங்கிங் பேரட். இந்தியாவில இருக்கக்கூடிய பேரட் அப்படிங்கிற ஒரே பறவை வந்து இது மட்டுமே. என்ன, ஸோ மற்றது எல்லாமே பேரக்கீட் அப்படிம்பாங்க. என்ன, இந்த பேரட் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வால் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், வால் இருக்கிறதே தெரியாது. ஆனா இந்த பேரக்கீட் அப்படிங்கக்கூடிய இனங்களுக்கு எல்லாமே வால் ரொம்ப நீளமா இருக்கும் பாத்தீங்க. என்ன, ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மலபார் பேரக்கீட் அப்படிம்பாங்க, இதை வந்து நீலக்கிளி இல்ல நீல இறகு கிளி அப்படிம்பாங்க. பாத்தீங்க அப்படின்னா இந்த கழுத்து வண்ணம் எல்லாமே சிகப்பா இல்லாம ஒரு ஊதா வண்ணத்துல இருக்கும். என்ன, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளம்மடட் பேரக்கீட் அப்படிம்பாங்க, தலை மொத்தமுமே சிகப்பு வண்ணத்துல இருக்கும். என்ன, செந்தலை கிளி அப்படிம்பாங்க. இந்த அலெக்சாண்ட்ரியன் பேரட் அப்படிங்கிறது இப்போதைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறதே ரொம்ப குறுகிருச்சு, வட தமிழகத்துல ஒரு சில வனப்பகுதிகளில் மட்டும் இருக்கு அப்படிங்கிறாங்க. தமிழகம் தாண்டி கர்நாடகா, மகாராஷ்டிரா இதெல்லாம் அதிகமான எண்ணிக்கையிலேயே இந்த கிளி இனங்கள் இருக்கு. இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளி வகையில இருக்கக்கூடிய பெருங்கிளி. என்ன, அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பறவை. என்ன, இந்த இயல்புகள் சொன்னோம் இல்லையா, பறவைகள்கிட்ட இருந்து சில பாடங்கள் நம்ம படிக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பறவை இருவாச்சி அப்படிங்கிற ஆண்பில். என்ன, ஒரு ஆண் பறவை எவ்வளவு ஒரு குடும்பத்தின் மேல ஒரு பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த பறவைகிட்ட இருந்து கத்துக்கலாம். என்ன, சோ ஒரு இனப்பெருக்க காலம் வந்த உடனே ஒரு ஆணும் பெண்ணும் இணை சேர்ந்த உடனே ஒரு சரியான மரத்தை தேர்வு செஞ்சு அதுக்குள்ள ஒரு பொந்தை வந்து அது தேடி எடுக்கும்.
ஸோ அந்த பொந்துக்குள்ள வந்து இந்த பெண் பறவையை தங்க வச்சுட்டு இந்த அந்த வாசல் இருக்கு இல்லையா, அந்த வாசல் மொத்தத்தையும் ஈர களிமண், அதனுடைய எச்சம், சில விஷ பழங்களின் சாறுகளை கொண்டு ஒரு கலவையாக்கி இந்த வாசலை வந்து ஃபுல்லா மூடிடும். அப்ப உள்ள இருக்கக்கூடிய அந்த பெண் பறவை அந்த சாப்பாடை வாங்கிக்கிறதுக்கு மட்டும் ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, அதனுடைய அந்த அடைகாக்கும் காலத்துல அதனுடைய முட்டைகளையும் அதனுடைய குஞ்சுகளையும் காப்பாத்துறதுக்காக. ஏன்னா காடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பாம்பினங்கள் இருக்கும். எல்லாமே அந்த ட்ரீ ஸ்னேக் அப்படிம்பாங்க, மரங்கள்ல இருக்கக்கூடிய பாம்புகள். ஸோ இந்த பாம்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்தில் கூடு கட்டக்கூடிய பறவைகளோட கூட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய முட்டைகளை எல்லாம் எடுத்து சாப்பிட்டு வந்துடும். ஸோ அப்ப அதுகிட்ட இருந்து இதை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஆண் பறவை இத்தனை செக்யூரிட்டியா ஒரு வேலை பார்க்கும். இதை எல்லாத்தையும் தாண்டி அந்த பெண் பறவை இருக்கும்போது கிட்டத்தட்ட முழு நேரம் வெளியே இருந்து அது காவல் இருக்கும். இது போக இந்த பெண் பறவைக்கான உணவை இந்த ஆண் பறவை தான் தேடி எடுத்துக்கிறோம். பெண் பறவை தனக்கு போதும் என்ற பிறகுதான் இது சாப்பிடவே ஆரம்பிக்கும். சப்போஸ் ஒரு 3 முட்டை வச்சு 3 குஞ்சு வந்துருச்சு அப்படின்னா இந்த ஆண் வெளியே இருந்து பழங்களை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். பெண் பறவை அதை வாங்கி குஞ்சுகளுக்கெல்லாம் ஃபீட் பண்ணி குஞ்சு வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறமா அது சாப்பிடும். அது சாப்பிட்டு அதுக்கு வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஆண் சாப்பிடும். ஸோ அப்போ ஒரு சில நேரங்கள்ல பழம் கிடைக்காம போயிருச்சு அப்படின்னா இந்த ஆண் பறவை பட்னி கிடக்க மாதிரி ஆயிடும். எவ்வளவு ஒரு சிறப்பான இயல்பு! இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம இது மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து நம்ம பார்க்க முடியுமா எங்கேயாவது? என்ன ஸோ நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அப்பாக்கள்ல இவங்க ஒருத்தங்க. ஸோ ஆண் மக்கள் எல்லாமே அப்படி காலர் லேசா தூக்கி விட்டுக்கலாம். என்ன ஸோ இதே போலதான் பெங்குவின் அப்படிங்கிற பறவையும் ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு எல்லாருமே போடுவாங்க. பெங்குவின் பறவையில பெண் பறவைக்கு முட்டை போடுறதோட வேலை முடிஞ்சு போச்சு. அதை முழுக்க முழுக்க தன் கால்களுக்கு இடையில வச்சு அந்த முட்டையை அடைகாக்கிறது தான் பெங்குவினோட வேலை, ஆண் பெங்குவினோட வேலை. சரியா? சரி, இது எல்லாமே நம்ம தமிழக வனப்பகுதியில இருக்கக்கூடிய வேறு வேறு ஹார்ன்பில்ஸ், மலபார் கிரே ஹார்ன்பில், இந்தியன் கிரே ஹார்ன்பில். இன்னொரு சிறப்பான அப்பா அப்படிங்கிறது இந்த பெசன்டைல் ஜக்கானா என்கிற நீலவால் இலைக்கோழி. இதையும் பார்த்தீங்க அப்படின்னா பெண் பறவைக்கு முட்டை போடுறதோட வேலை முடிஞ்சு போகும். ஸோ அப்போ ஒரு அப்பா தான் அதை ஃபுல்லா அடைகாத்து அந்த குஞ்சுகளுக்கு வளரும் வரைக்கும் இறை பிடிக்க கற்றுக் கொடுக்குற வரை உள்ள இருக்கிறதுனால கொஞ்சம் மேபி நெட் கனெக்ஷன் இதா இருக்கலாம், அன்ஸ்டேபிளா இருக்குன்னு வார்னிங் மெசேஜ் வருது. ப்ளீஸ் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. ஸோ அப்ப இந்த பறவையோட எடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாமரை இலைகள அளவு. ஸோ அதே மாதிரி ஆந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆந்தைகள் வந்து ஒரு சாவுக்கான பறவைகள் அப்படின்னு. ஆனா அதே நீங்க வட இந்தியால போனீங்க அப்படின்னா வெல்த்தோட சிம்பலா பார்ப்பாங்க, லட்சுமியோட வாகனம் அப்படிம்பாங்க. என்ன ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள். ஆந்த கத்தனா சாவு வரும் அப்படிம்பாங்க. சாவு யாருக்கான சாவுன்னா அது எலிகளுக்கான சாவு. ஸோ ஆந்தைகளை வந்து 100க்கு 100% விவசாயிகளின் நண்பன் அப்படிங்கலாம். என்ன இஸ்ரேல்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கூகை அப்படிங்கிற ஒரு ஆந்தை இனங்களை ஒவ்வொரு ஏக்கர் லேண்ட்லயும் இத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேயா, நான் கொஞ்சம் ரஷ்அப் பண்றேன். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வரித்தலை வாத்து பறக்காதா அப்படின்னு நமக்குள்ள பெரிய கேள்விகள் இருக்கும். ஆனா இந்த வாத்தினங்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமா பறக்கும். ஒரு நிமிஷம் கிளம்பு. ஓ அப்படியா, ஓகே 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 ரைட், சரி ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த வரித்தலை வாத்துக்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பறந்து வரலாம். இது பெரிய
பண்ணிட்டு ஒரு பெரிய கின்னஸ் ரெக்கார்டே பண்ணுது. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் வாத்தினங்க பறக்காது அப்படிங்கறதா நம்மளோட எண்ணங்களா இருக்கு. ஆனா இந்த பார்ஹெட்டட் கீஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த மங்கோலியா, சைபீரியா நாடுகள்ல இருந்து அப்படியே நேரம் இமயமலைக்கு மேல, அதுவும் சும்மா இமயமலைக்கு ஏதாவது ரொம்ப கொஞ்சம் உயரம் கம்மியான இடமெல்லாம் பார்த்து வரல, கிட்டத்தட்ட மவுண்ட் எவரெஸ்ட் கிட்ட இதோட மைக்ரேட்டரி ட்ராக் இருக்கு. கிட்டத்தட்ட இது மவுண்ட் எவரெஸ்ட் கிட்டத்தட்ட 30,000 அடி. ஆனா இந்த வாத்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் ரெக்கார்ட் வந்து 29,900 feet வரைக்கும் இது பறந்து வரத ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப ஆய்வாளர்கள் எப்படி போவாங்கன்னா, அதோட கிளைடர்ல மூவ் பண்ணிட்டு இந்த விஷயத்த வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க, இது எவ்வளவு தூரத்துக்கு இப்படி மைக்ரேட் ஆகுது. ஸோ அப்ப அங்க இருந்து இந்த பறவைகள் எல்லாமே நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் மைக்ரேட் ஆகுது. திருநெல்வேலியோட குளம்ங்கிற பறவைகள் சரணாலயத்துக்கு போனீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு 2000 to 3000 பார்ஹெட்டட் கீசஸ்களை நீங்க வந்து அங்க பார்க்கலாம், வரித்தலை வாத்துக்களை அங்க பார்க்கலாம். ஸோ ஒரு மனிதனால முடியவே முடியாது. ஒரு எவரெஸ்டுக்கு ஒரு மனுஷன் ஏறணும் அப்படின்னா அவனுக்கு அத்தனை ஜெர்கின் வேணும், ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வேணும், என்ன அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் அவன் போகணும். ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு வசதிகளும் இல்லாம அது எப்படி இருந்துச்சோ அப்படியே பறவைகள் சர்வ சாதாரணமா பறக்குது. ஒரு எவரெஸ்டுக்கு மேல வந்து பறக்குது, அந்த ஆக்சிஜனோட அளவே குறைஞ்சிடும். அப்ப அந்த ஆக்சிஜனை இவைகள் எப்படி ஸ்டோர் பண்ணி பறக்குது அப்படிங்கிறதே இன்னைக்கு வரைக்கும் பெரிய மித்தா இருக்கு. என்ன சோ அப்ப சாதனைகள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதனின் அறிவை தாண்டிய சாதனைகளை கோயல். ஸோ இந்த பறவையும் நம்ம முக்கியமா சொல்லணும். நம்ம இதுல வந்து நம்மளால இதை கருங்குயில், இன்னொன்னு பொறிக்குயில் அப்படிம்பாங்க. இது அப்படி கிடையாது, ஆண் குயில் பெண் குயில். வீட்டுல வந்து ஹஸ்பண்டுக்கு ஒரு பேரு, ஒய்ஃபுக்கு வேற ஒரு மனுஷ ஜாதி இல்லாம வேற பேர் வைக்க முடியாது, அவங்களும் மனிதர்கள சேர்ந்தவங்க தான். அப்படித்தான் இது பறவைதான். இந்த காக்கை போன்ற பறவை இனங்களின் எண்ணிக்கையை பெருக்காம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி பறவைகள் உருவாக்கப்பட்டது. கூடு கட்ட தெரியாது இந்த பறவைக்கு, அதனால இன்னொரு பறவையின் கூட்டுல போய் முட்டை வைக்கும். காகங்கள் பயங்கரமான பறவை, அவைகளுக்கு நல்லாவே எண்ணிக்கை தெரியும். வாத்து, காகம் இவை இரண்டுக்குமே எண்ணிக்கைகள் நல்லா தெரியும். எனக்கு தெரிய இது வந்து ஒரு 13 வரைக்கும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் என்னோட ரெக்கார்ட்ல பார்த்து குஞ்சுகளை கரெக்டா வாத்துக்கள் எண்ணி கூட்டி போகும். அதே மாதிரி காகங்கள் வந்து திடீர்னு அதோட கூட்டுல வந்து ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா சந்தேகப்படும். அதனால என்ன பண்ணும், இந்த குயில்கள் வந்து திருத்தனமா காகத்தின் கூட்டுல வந்து முட்டையை வைக்கும் போது ஒரு காக்காவோட முட்டையை கீழே தள்ளி விட்டுரும். அப்ப காக்கா வந்து பார்க்க 4 முட்டை இருக்கணும்னே ஏமாந்து அடைகாக்கத்து வைக்கும். புத்திசாலிகளும் இருக்காங்க, சில குறுக்கு புத்திக்காரர்களும் பறவைகள்ல வந்து இருக்காங்க. ஆனா இந்த குயில் இனத்துல தப்பியது வந்து பாத்தீங்க அப்படின்னா செண்பகம் அப்படிங்கிற இந்த கோக்கல் அப்படிங்கிற பறவை. குயில் இனத்துல 2 குயில் இனங்களுக்கு நல்ல அழகான கூடு தெரியும். அதுல ஒண்ணு இந்த செண்பகம், இன்னொன்னு வந்து இந்த பூங்குயில். எல்லாத்துக்கும் இந்த இளையராஜாவோட பாட்டு தெரியும் இல்லையா, மாங்குயிலே பூங்குயிலே. ஸோ மாங்குயில்ங்கிற பறவையும் இருக்கு, கோல்டன் ஓரியல் அதோட பேரு. இந்த பூங்குயில் அப்படிங்கிற பறவை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மல்கோகா அப்படிங்கிற பறவைகள். ஸோ இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலையும் நம்ம கிராமப்புறங்கள்லையும் இதை அதிகமாக கழுகினத்துல நான் சொன்னேன் இல்லையா, வலிய ஊறு விளைவிக்கிறது. ஸோ தமிழ்ல ரொம்ப அழகான வார்த்தை, வலிய ஊறு விளைவிக்கும் பறவை ஷிக்ரா அப்படிங்கிறது ஒரு ஹிந்தி வார்த்தை. ஷிக்ரா அப்படிங்கிறது பேர் வந்து வேட்டைக்காரன் அப்படின்னு அர்த்தம். என்ன, அதுவும் நம்ம ஹிந்தில இருந்து எடுத்துக்கிட்ட ஒரு வார்த்தை தான். அதே மாதிரி வைரி இந்த பறவை ரொம்ப பொருந்தது. சோ இது வந்து ஒயிட் ஐட் வெள்ளைக்கண் வைரி. சோ கழுகினங்கள்லயே வேறு வேறு பெயர்கள். பூஞ்சை கழுகுங்கிறது, பூட்டடிகள் அப்படிங்கிறது சென்ட்ரல் ஏசியால இருந்து நமக்கு மைக்ரேட் ஆகி வரக்கூடிய ஒரு கழுகினங்கள் இவைகள். 4வது வகை கழுகு, இந்த முன்னால் இருக்க கழுகு எல்லாமே பறவைகளை வேட்டையாடி உண்ணக்கூடிய பறவை, ஊர்வனவற்றை வேட்டையாடி உண்ணக்கூடிய பறவைகள். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாருக்கழுகு அப்படிங்கிறது இந்த காடுகளை துப்புரவு, எப்படி நகரத்தின் தோட்டி அப்படின்னு காகத்தை சொல்றோமோ அது மாதிரி இந்த பாருக்கழுகு அப்படிங்கிறது காடுகளின் துப்புரவு பணியாளர்கள் இவங்க.
என்ன. ஸோ ஒரு காட்டுல ஒரு பெரிய யானை செத்து போச்சு அப்படின்னா அது அப்படியே அழுகிருச்சுன்னா எவ்வளவு வைரஸ் பரவும். இந்த காடுகள் தான் நமக்கு ஒரு நாட்டின் நுரையீரல் அப்படிங்கிறோம். அப்ப நுரையீரலே கெட்டு போறதுக்கு சான்சஸா இருக்கும். அப்ப அந்த நுரையீரலை சரி செய்யக்கூடிய டாக்டர்ஸா இந்த வல்ச்சர்ஸை நீங்க பார்க்கலாம். ஓகேயா, ரைட், ஓகே. கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் பார்ட் வந்துட்டோம். இந்த ரோசி ஸ்டார்லிங் ஒரு பறவையின் எண்ணிக்கைகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரம்மாண்டம். ஸோ இந்த ரோசி ஸ்டார்லிங் அப்படிங்கிறது நமக்கு ஈஸ்ட் ஐரோப்பால இருந்தோம், ஆப்பிரிக்கால இருந்தோம் மைக்ரேட் ஆகி இந்தியாவுக்கு வரும் இந்த வலசை காலங்கள்ல. ஸோ எவ்வளவு எண்ணிக்கையில வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்படி வரும், லட்சக்கணக்கில் வரும். நான் ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட 1,00,000 பறவைகளுக்கு மேல வந்து பார்த்திருக்கேன். இதுல அப்படி பறக்கும் போது இந்த பறவைகள் ஒன்னோட ஒண்ணு கூட முட்டிக்காது. என்ன, நீங்க முடிஞ்சா யூடியூப்ல ரோசி ஸ்டார்லிங் மர்மரேஷன் அப்படின்னு போட்டு பாருங்க. என்ன, அத்தனை வீடியோஸ் வரும். கிட்டத்தட்ட 1000ல இருந்து 1,00,000 பறவைகள் வரைக்கும் இப்படி ஒன்னா பறக்கும். ஒரு பறவைக்கு ஒரு பறவை இடிச்சுக்காது. அந்த பறத்தலே அவ்வளவு அழகா இருக்கும். என்ன, ஸோ அதுக்குள்ள வந்து எப்படி ஒரு சிங்க்ரோனைஸ்டு பேலே டான்ஸ் மாதிரி அது அந்த ஆகாயத்துல பண்ணுது அப்படிங்கிறது இது வரைக்கும் சயின்டிஸ்டுக்கு புரியாத ஒரு விஷயம். ஓகேயா, சரி, ஓகே. எண்ட் ஆஃப் பார்ட் வந்துட்டேன். கிட்டத்தட்ட யாரும் என்னை பொறுத்த வரைக்கும் கேஜ்டு பேர்ட்ஸை நான் என்கரேஜ் பண்றதே கிடையாது. ஒரு பறவைகளுக்கான கூடு அப்படிங்கிறது வானம் தான். என்ன, ஒரு வானத்தை பிடிச்சி உங்களால ஒரு கூட்டுக்குள்ள வைக்கவே முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களை கேட்கக்கூடிய யாரும் வளர்ப்பு பறவைகள் வச்சிருந்தா இதோட அதை வந்து முடிச்சிருங்க. இல்லை நான் இந்த பறவையை வெளியே விடுறேன்னா அது கண்டிப்பா ஒரு காகமோ ஏதோ கொத்தி செத்து போகும். ஆனா இந்த பறவைக்கு அப்புறம் வேற எந்த பறவையும் நீங்க வளர்க்காதீங்க. ஏன்னா இது என்னோட ரெக்வெஸ்ட். சார், அப்ப எனக்கு பறவையெல்லாம் எங்க வீட்டுக்கு வரணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு தேவைகள் வந்து அழகான கொஞ்சம் குடிக்க தண்ணி, பாதுகாப்பான ஒரு இடம், உண்ண சில உணவுகள். என்ன, இதை நீங்க உங்க வீட்லயோ உங்க தோட்டத்திலயோ ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா எல்லா பறவைகளும் வரும். எங்க வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன டவுன்ஷிப், திருமங்கலம் அப்படின்னு மதுரை பக்கத்துல இருக்குது. நான் அங்க ப்ரொவைட் பண்றது அதுகளுக்கு இந்த திணை, கம்பு, திணை இந்த மாதிரி தானியங்களையும் தண்ணி, குடிக்கிறதுக்கு தண்ணி தான் வைக்கிறேன். கிட்டத்தட்ட என் வீட்டுக்கு மட்டும் இந்த 18 வகை பறவைகள் வந்து என் வீட்டு மொட்டை மாடிக்கு வருது. என்ன, ஸோ கண்டிப்பா உங்க வீட்டுக்குமே இத்தனை விருந்தாளிகள் வந்து வருவாங்க. என்ன, ஸோ என்னதான் உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தாலும் தயவு செஞ்சு என்னைக்கோ ஒரு நாள் தனியா உட்காருங்க. இந்த நேச்சரை வந்து ரசிங்க. என்ன, இந்த ரசிக்கிறத தாண்டி ஒரு விஷயம் வந்து இந்த உலகத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த வேற எதுவுமே செய்யாது. என்ன, இந்த கன்சர்வேஷன் பண்றேன் அது இதுங்கிறது எல்லாமே பொய். என்ன, ஒரு பெஸ்ட் வே ஆஃப் கன்சர்வேஷன் என்ன அப்படின்னா எதையும் உள்ளதை உள்ளபடி நீங்க ரசிக்கணும். ஒரு குளத்துல வந்து ஒரு அள்ளி குளத்தை பாக்குறீங்க, பார்த்தவொடனே நம்மால் என்ன செய்வான், குடுகுடுன்னு உள்ள போய் அந்த பூவை பிச்சு எடுத்துட்டு வருவான். தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. அது அதுவாக இருந்தா அது ஒரு பூவா மலர்ந்ததுக்கான வேலையை வந்து அது செய்யும். அதை நீங்க கெடுக்கிறீங்க. என்ன, ஸோ அப்ப எதையுமே ஒரு விஷயத்த நீங்க ரசிக்க பழகுங்க. நீங்க ரசிக்கிற மாதிரி இந்த உலகத்துல ஒரு பிரமாதமான கன்சர்வேஷன் வேற எதுவுமே இல்லை. என்ன, ஓகே. ஸோ என்னுடைய முகநூல் பக்கம் அதுல வந்து நிறைய தொடர்ந்து என்னுடைய பறவைகளை பற்றிய கண்டெடுப்பு, அதை பத்தின சின்ன சின்ன குறிப்புகள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். உங்க பகுதியில ஏதாவது ஒரு புதிய பறவைகளை எதையோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்புக்கு நீங்க அதை போட்டோ எடுத்து அனுப்பலாம். அப்படி அனுப்புனீங்க அப்படின்னா அது என்ன பறவை, அதை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், அதை என்ன செய்யலாம் அப்படிங்கிற சில செய்திகளும் நான் கொடுக்குறேன். சில நேரங்களில் உங்களுக்கு வனத்துறையோட உதவி, சப்போஸ் பாம்போ ஏதோ உங்க வீட்டு பகுதியில வந்துருக்கு, அதை அடிக்க போறாங்க அப்படின்னா அதை எப்படி பாதுகாப்பா இன்னொரு இடத்துக்கு விடலாம் அப்படிங்கிறத உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வனக்காவலர்களுக்கோ யாருக்கோ நான் உதவி கொடுக்கறதுனால என்னோட வாட்ஸ்அப் எண்ணை வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம். வேற எதுவும் செய்திகள் இருந்தது அப்படின்னா என்னோட இமெயில் முகவரி கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்ததுக்கு மிக்க நன்றி. இந்த பறவைகளால் ஆனது இந்த உலகு, பறவைகள் உள்ளதே இனிய உலகு. என்ன, ஸோ பறவைகளோட இணைந்திருப்போம். வேற எதுவும் கேள்விகள் இருந்ததுன்னா மிச்ச நேரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேட்கலாம். நன்றி. Participants, if you have any questions, you can put it in the chat box. I'm unmuting all. If you have any questions, you can unmute yourself and ask us.
வணக்கம் சார். இப்போ வந்து ரீசெண்டாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதில் பறவைகள் வந்து அவங்க அதோடைய காஸ்டோட பேரெல்லாம் எடுத்து வேற பேரை வைக்கலான்னு சொல்லிட்டு சஜஷன்ஸ் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? இது நடக்குமா? இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவின் பயோடைவர்சிட்டி என்ன அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு லிஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அதை லிஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ வந்து ஒரு இடத்தை வந்து அவங்க ஆக்குபை பண்ணாங்கன்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா வளத்தையும் அவங்க வந்து அவங்களுடைய கிங்குக்கோ இல்லை குயினுக்கோ அதை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களோட விஷயமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காடு இருந்துச்சு அப்படின்னா அந்த காட்டில் என்ன வளமெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத குறிப்பெடுக்கிறது. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பறவைகள் இந்த உயிரிகளை பற்றின ஒரு கணக்கெடுப்பு எல்லாமே வந்து வெள்ளைக்காரர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஊர்ல வந்து நடந்திருக்கு. அப்ப அவங்க ஊர்லயே இல்லாத சில பறவை இனங்களை பத்தின இதை வந்து நம்ம ஆளுங்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு தெரிந்த பெயர்களை வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படித்தான் சில பறவைகள் வந்து கொஞ்சம் அழகா இருக்கக்கூடிய சில பறவை இனங்கள் பிராமினி கைட்டு, பிராமினி ஸ்டார்லிங், பிராமினி டக் இப்படி எல்லாம் வைக்கப்பட்டது. இதுல சில பறவைகளுக்கெல்லாம் வந்து பேர் வந்து மாத்திட்டாங்க. அதே மாதிரி சில பறவைகள், அதாவது இந்த இதெல்லாம், அதாவது காகம் ஓட்டுற பறவைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதுல இந்த பருந்து இதெல்லாம் ஸ்கேவெஞ்ச் பண்ணும் அப்படிம்பாங்க. இறந்து போகக்கூடிய உடல்களை எல்லாம் எடுத்து சாப்பிடும். ஸோ அப்ப அந்த பறவைகள் எல்லாம் வந்து ஹிந்தியில வந்து பாத்தீங்கன்னா பரியா கைட் அப்படிம்பாங்க. ஸோ இதுவுமே ஒரு இனத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஸோ இதெல்லாம் கொஞ்ச நாள் முன்னாலேயே வந்து அதெல்லாத்தையும் மாத்திட்டாங்க. ஸோ அதை இப்போ பிளாக் கைட் அப்படின்னு மாத்திட்டாங்க. இந்த பிராமினி டக் அப்படின்னத அதையுமே இப்ப பேர் மாற்றம் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்ப இந்த வகையில இன்னும் மாற்றப்படாமல் இருக்குது இந்த பிராமினி ஸ்டார்லிங் அண்ட் பிராமினி கைட்டு. ஸோ இப்ப இதை வந்து ஒயிட் ஹெட்டட் கைட்டு அப்படிங்கணும், பிளாக் கிரவுண்ட் ஸ்டார்லிங் அப்படின்னு சொல்லி மாத்துங்க அப்படின்னு சொல்லி இப்ப கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்லதுக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களோட மனசை புண்படுத்தாம இருக்கும் இது. அதுக்காக இதை மாற்றம் அப்படிங்கிறது நல்லதுதான். பறவைகளுக்கு நாடு கிடையாது, எல்லை கிடையாது, இனம் கிடையாது. நீங்க மனுஷ புத்தியில தயவு செஞ்சு அதுக்கு பேர் வைக்காம இருந்தாலே என்னை கேட்டா அது போதும் அப்படிங்கிற. ஓகே, வேற கேள்விகள் இருக்கா? Sir, my name is Nitin. I'm from Kerala. Oh, fine. Welcome. Sir, we have seen an unusual locust attack in North India. So why it happened, sir? Is there any huge impact? Is there attack will remain for a long time? Still the report is not clear. That's why I am not able to say which one is right, I think. Okay, sir. Sir. I can hear, sir. Okay. ஸோ சில விஷயங்கள், அதாவது இது போல வந்து சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசாம் பகுதிகளில் பறவைகள் தற்கொலை செய்துக்குது அப்படின்பாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூசைட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது சில இடங்கள்ல, சில கடல்களில் பார்த்தீங்கன்னா திமிங்கலங்கள் மொத்தமாக வந்து அப்படியே கரை ஒதுங்கிறோம். அதை கொண்டு போய் திரும்ப என்னதான் விட்டாலும் அது திரும்ப அந்த சூசைட் அட்டெம்ப்ட் தான் இருக்கும். இதே மாதிரி பேர்ட்ஸ்ல சில இடங்கள்ல அது இந்த மாதிரி மொத்தமா இறந்து போகும். இது வரைக்கும் இதுக்கு சயின்டிபிக்கா இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சது கிடையாது. இதுக்கு பறவை வேற எதுவும் காரணம் இருக்குமா அப்படிங்கிறதும் இந்த கிட்டத்தட்ட இந்த பெர்முடா ட்ரையாங்கிளோட மித்து மாதிரி தான் நிறைய ஸ்டோரிஸ் வந்து போயிட்டே தான் இருக்கு. இதுக்கு some other questions? சார் ஒரு கொஸ்டின் சார். சொல்லுங்க சார். நேட்டிவ் பேர்டு மைக்ரேஷன் பவுலாம் இருக்கு சார், அதை எப்படி சார் டிஃபரன்ஷியேட் பண்றது? இப்போ நீங்க நெஸ்டிங் பார்த்து அதை வச்சுதான் நம்ம இது நேட்டிவ் பேர்டு இல்லையான்னு அந்த மெத்தட் இல்லாம வேற என்ன மெத்தட் சார்? இது எல்லாமே உங்களுடைய இடத்துல நெஸ்ட் ஃபார்ம் பண்ணி லே பண்ணுதோ அது எல்லாமே உங்களுடைய நேட்டிவ் பேர்ட்ஸ். என்ன சார் அந்த நெஸ்ட் பார்க்க முடியல சப்போஸ் அப்படி வந்து இன்னொரு பார்க்கலாம். என்னன்னா உங்களுடைய சம்மர் டயத்திலையும் வின்டர் டயத்திலையும் ஒரு பறவையை எப்பயுமே நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுடைய நேட்டிவ் பேர்டா இருக்கும். என்ன
இந்த வின்டர் டயத்துல மட்டும், அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த காலத்துல மட்டும் ஒரு பறவை புதுசா உங்க ஏரியாவுக்கு வருதுன்னா அது எல்லாமே மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். அது கண்டிப்பா நம்ம எர்த்தோட நார்த்தன் பார்ட் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிரும். லேக்ல இருந்து, சீல இருந்து, சாதாரண ஒரு ஃபார்ம் ஃபீல்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து கவர்டு வித் ஸ்னோ அண்ட் ஐஸ். ஸோ அப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுல வந்து எந்த இன்செக்ட்ஸோ ஏதோ கிடைக்காது. ரெப்டைல்ஸ் எல்லாமே ஹைபர்னேட் மோடுக்கு போயிடும். ஸோ அப்போ எந்த மரத்துலையும் ஒரு சிங்கிள் லீஃப் கூட இருக்காது என்ன. ஸோ அப்போ அந்த மாதிரி டயத்துல அங்கே அதுக்கு வந்து ஃபுட்டு இருக்காது. ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 80 to 85% ஆஃப் த பேர்ட்ஸ் வந்து இந்த ட்ராபிக்கல் கண்ட்ரீஸுக்கும் எர்த்தோட சதர்ன் பார்ட்டுக்கும் வந்து மைக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா சில பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட லைஃப் லாங் வந்து டிராவல்ல தான் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா இந்த பெலாஜிக் பேர்ட்ஸ்னு, இந்த ஆர்டிக் டர்ன்னு ஒரு பறவை இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா அதோட லைஃப் டைம் மொத்தமும் நமக்கு ஆர்டிக் டு அண்டார்டிக் வந்து அது டிராவல் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த டிராவல் டயத்துல தான் ஒரு பர்டிகுலர் பீரியட்ல ஏதோ ஒரு டிராபிக்கல் இந்த ஒரு ஐலண்ட்லயோ இதுலயோ அதோட ப்ரீடிங் வந்து நடக்கும். ஸோ பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் எல்லாம் இன்னுமே சயின்டிஸ்ட்னால இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லவே முடியறது இல்லை. நிறைய பேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் நெஸ்ட் கட்டும். மேல் தான் அந்த நெஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஆனால் கண்ணுக்கு முன்னால, நம்ம கண்ணுக்கு முன்னால ஒரு நெஸ்ட் இருக்கும். ஆனால் அதோட ஃபீமேலை இன்னொரு நெஸ்ட்ல கொண்டு போய் ரொம்ப பாதுகாப்பா அங்க வந்து அப்படிங்கிற பறவை இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுது. நான் ரொம்ப ரீசெண்டா ஸ்டடி எடுத்ததுல மலபார விஸ்லிங் த்ரஷ் கூட இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் 4-5 நெஸ்ட் வைக்கும். ஸோ நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும் இது எந்த நெஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அதை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, Ms. Megha Sam, is there any set of resident birds that are harmful, causing disease to mankind? If so, can you name them? மேம் உங்க வாய்ஸ் எனக்கு எக்கோ ஆகுது. மேபி என்னோட சிக்னல் வீக்கா இருக்கிறதுனால எனக்கு தெரியல. இப்ப கேக்குதா சார்? ஓகே. Ms. Megha Sam, is there any set of resident birds that are harmful, causing disease to mankind? If so, can you name them? ஸோ எனக்கு தெரிய மேன்கைண்டுக்கு ஆபத்தா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த மனுஷனோட சேர்ந்த பேர்ட்ஸ் தான். என்ன மனிதர்களோட கொஞ்சம் இருக்கோ அவை தான் இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸு அந்த ஃபுட் வழியா அதுக்கு ப்ராப்ளம்ஸ் வர்றது எல்லாமே. ஸோ இன்னைக்கு க்ரோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சில ப்ராப்ளம்ஸ் வந்து நாங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னா அதனுடைய பீக் வந்து எலாங்கேட் ஆகிட்டே போகும், அதோட லெக் வந்து புரோக்கன் ஆகும். ஸோ இது எல்லாம் சம் வைரல் ப்ராப்ளத்தினால வருது அப்படிங்கிறாங்க. நாட் ஒன்லி இன் இந்தியா, நீங்க ஆல் ஓவர் வேர்ல்டு இந்த க்ரோ பத்தின ரிசர்ச்சஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த பேர்ட்ஸ்க்கு இருக்கு. அதே போல இந்த பீஜியன்ஸ் இருக்கு. ஸோ பீஜியன்ஸோட டிராப்பிங் வழியாகவும் நிறைய ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வருது அப்படிங்கிறத இப்ப ரீசன்ட் ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. இது எல்லாத்துக்குமே ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஹேபிடேட்ல மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய சேஞ்சஸ் இதுதான் இந்த ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இதுதான் மனுஷனுக்கு பேர்ட்ஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸா இருக்கும். பட் வேற எந்த பேர்டும் வந்து மனுஷனை ஹிட் பண்றதோ ஏதோ அந்த மாதிரி ஒரு வேற எந்த ஒரு விஷயத்தையோ பண்றது கிடையாது. So, Ms. Ashwini Mayan, sir, you have said naming of so many birds. Why and how Iruvachi got its name? Why and how Iruvachi got its name? Iruvachi got its name.
அந்த இல்ல அது வந்து ஜஸ்ட் அதோட பீக் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஒரு வாய் ஒரு பீக் மேல இன்னொரு பீக் இருக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ தட்ஸ் வை இரு வாய் அப்படிங்கிறது தான் அது கலோக்கியலா வந்து அவங்க வில்லேஜஸ் கொடுக்கறது வந்து இருவாச்சி அப்படிங்கிறது. இருவாய் குருவி அப்படிங்கிறது அந்த லோக்கல் ட்ரைப்ஸ் வந்து அதை இருவாச்சி அப்படின்னு வந்து அதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. பட் அந்த மெயினா எதுவும் இது இருக்கா அப்படின்னா அப்படி எதுவும் கிடையாது. அது வந்து ஜென்ரலா வந்து ஒரு ஃபீமேலை மேக்சிமம் அட்ராக்ட் பண்றதுக்கான இதான். மேலோட ஹார்ன் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். எப்படி இந்த காண்டாமிருகத்தோட ஹார்ன் இருக்கு இல்லையா, அது மாதிரி சாதாரண ஒரு நமக்கு நகம் எல்லாம் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னால தான் இந்த இது வந்து ஃபார்ம் ஆகுது. அதில் வந்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா செட் ஆஃப் ஃபைபர்ஸ் தான் அது ஆக்சுவலி கண்டெக்ட் வந்து. அது வந்து ஒரு போன் மாதிரி ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் கிடையாது அது. அடுத்த क्वेश्चन வந்து Ms. Aishwarya கிட்ட இருந்து, has government taken any measures on saving sparrows? The general birds, has government taken any measures in saving birds, and what will be your suggestion on social responsibility of people towards saving birds? So என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கவர்மெண்ட் சார் உங்க வாய்ஸ் நிறைய பிரேக். Okay, I think we lost signal with the. இல்ல உங்களுக்கு வீடியோ வேணா ஸ்டாப் பண்ணிடுறேன். மேபி எனக்கு சிக்னல் வீக்கா இருக்குங்கிறது என்ன தெரியல. கேக்குதா என்னோட வாய்ஸ்? ஹலோ கேக்குது சார். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கவர்மெண்ட் அப்படிங்கிறது எதையும் செய்யாம இருந்துட்டாங்கன்னா அது பெட்டரா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. என்ன கிட்டத்தட்ட கவர்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஸ்டெப் எல்லாமே வந்து இந்த நேச்சுரலிஸ்ட் வந்து எல்லாருமே எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் தான் நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு மணி மைண்டடா பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோட்டல் இதுலயே வந்து இந்த பேர்ட் ஸ்பீசிஸ், மேமல்ஸ் இதெல்லாமே எக்ஸ்டிங்க்ட் ஆகுறதுல இந்த ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல போச்சிங்கோ இல்ல வேற எந்த ஒரு ரீசன்னால பாய்சனிங் இந்த மாதிரி விஷயங்கள்னால அழியுதான்னு பார்த்தா அதனால எல்லாம் பெருசா எனக்கு அழியிற மாதிரி தெரியல. பட் இந்த ஹேபிடேட் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து அதிகமா இருக்கு. என்ன ஒரு பறவை வாழக்கூடிய ஒரு சூழலை வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இது சர்வே ஆகிறது இன்னைக்கு ஒரு பெரிய கஷ்டம். ஸோ 2 days பிஃபோர் இப்போ வந்திருக்கு வேடந்தாங்களோட ஏரியாவை கிட்டத்தட்ட 40% வந்து குறைக்க போறதா. ஸோ அந்த 40% வந்து இந்த சன் ஃபார்மா அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு அதை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன இது எல்லாம் வந்து கவர்மெண்டோட இதுல தான் வர்றது. என்ன ஒரு கவர்மெண்ட் நினைச்சா இன்னைக்கு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி நேச்சருக்கோ இல்ல நம்மளோட பயோடைவர்சிட்டிக்கோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். ஓகே. Ms. Nandini Praveen, how to bring interest in birds and nature among children? இல்ல ஆக்சுவலி வந்து சில்ட்ரன்ஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தோம்னாலே போதும். சில்ட்ரன்ஸை நீங்க அப்சர்வ் பண்ண பழக்குங்க. எதையுமே அவங்க பொறுமையா ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ண பழகுங்க. என்ன ஸோ இன்னைக்கு எல்லா குழந்தைங்களுமே பிறந்த குழந்தைக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அழுகுது அப்படின்ன உடனே ஜஸ்ட் ஒரு கார்ட்டூன் படத்தை போட்டு அது கையில ஒரு மொபைலை கொடுக்குறோம்.
ஸோ ஒரு பேரண்ட் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செய்யாம இந்த கேட்கெட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்காம நம்ம இருந்தோம் அப்படின்னாலே போதும், ஒரு சைல்டு வந்து ரொம்ப நார்மலா வளர்ந்துட்டு வருவான். ஸோ இதுக்கு மெயின் ரீசனே என்னன்னு பார்த்தோம்னா நம்ம பேரண்டிங்ல இருக்கிற பிரச்சனைகள் தான். என்ன, ஸோ ஒரு பையனை வந்து ரொம்ப ரஷ்அப் பண்ணி முடிக்க சொல்லிட்டு ஒரு அம்மா சீரியல் பார்க்கறதாகட்டும், என்ன அது அவன் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு பொறுமையா ஆன்சர் பண்ண தெரியாத ஒரு அப்பா வந்து நீ கூகுள் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றதாகட்டும், இது எல்லாம் தான் இன்னைக்கு பசங்க வந்து டைவர்ட் ஆகிட்டே போறதுக்கு காரணம். என்ன, ஸோ நீங்க என்னைய பொறுத்த வரைக்கும் பசங்களை வந்து நீங்க ஒவ்வொரு வீக்கெண்டுமே அவங்கள நிறைய வெளியே கூட்டிட்டு போங்க. அந்த வெளியே கூட்டிட்டு போற நேரத்துல தயவு செஞ்சு உங்களுடைய செல்போன், இன்டர்நெட்டு, பிளாப்லா எல்லாத்தையுமே வந்து டோட்டலா ஷட் டவுன் பண்ணுங்க. என்ன, ஒரு பையன் வந்து ஆக்சுவலா அவன் டாக்டர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், எதானாலும் இருக்கட்டும், ஆனா அவன் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன, ஸோ அவன் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா பேசிக்கா இந்த நேச்சர் பத்தின ஒரு நல்ல நாலேஜும் அந்த பயோடைவர்சிட்டி மேல அவனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கணும். இது ரெண்டும் தான் அவனை வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கு வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். என்ன, அதை தாண்டி வெறும் பணம் தேடுற பேரண்ட்ஸை வச்சு கண்டிப்பா ஒரு நல்ல சில்ட்ரன்ஸை வந்து கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது. ஸோ இன்னைக்குமே நிறைய பேர் வந்து பார்க்குறேன் நான், இந்த காட்டுக்கு போகணும் அது இதுன்னு எல்லாம் தெரிவாங்க. அதிகபட்சம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எல்லாமே ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருப்பாங்க. என்ன, ஸோ ஒரு எலிஃபண்ட்டை எடுத்தேன், ஒரு டைகரை எடுத்தேன், யாருமே பார்க்காத ஒரு பேர்டை நான் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிறதுல தான் இருக்காங்களே தவிர அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி யாருமே பெருசாக யோசிக்கிறது இல்லை. என்ன, ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய க்ரீனரி எல்லாமே, டூரிசம் ஸ்பாட்ஸ் எல்லாமே ஒரு காலத்தில் பெரிய ஃபாரஸ்டாக இருந்தது. பட் இன்னைக்கு வந்து இந்த கொடைக்கானல், ஊட்டி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வெஜிடபிள் கார்டன்ஸாகவும் ஒரு மாடர்ன் சிட்டியாகவும் மாறி போச்சு. சென்னையில் கிடைக்காத ஒரு விஷயம் கூட இன்னைக்கு கொடைக்கானல்லையும் ஊட்டிலையும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப வேதனையா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து டுவர்ட்ஸ் நேச்சர் வந்து பிள்ளைங்களை நம்ம டைவர்ட் பண்ண ஆரம்பிக்கணும். என்ன, ஸோ ஒரு பேரண்ட் மாறணும்னு நினைச்சா மட்டும்தான் பிள்ளைகள் மாற முடியும். ஸோ பேரண்ட் வந்து செல்ஃபா அவங்களுக்குள்ள இருந்து அந்த சேஞ்சஸை வந்து கொண்டு வரணும். இதுதான் எனக்கு சொல்யூஷன். சார், இது நம்மளோட கடைசி क्वेश्चन. Okay. Mr. Ramesh Kumar, how could you calculate the population of birds? ஓகே, நல்ல கொஸ்டின். ஆக்சுவலா இதை பத்தி நான் பேசினா ரொம்ப டைம் போயிருந்து தான் நான் அதை ஸ்கிப் பண்ணேன். அதுக்கு முன்னால ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இது லாஸ்ட் கொஸ்டின். இதுக்கு அடுத்து எனக்கு யாராவது ஒரு 2 பேர் ஃபீட்பேக் கொடுத்தீங்க அப்படின்னாலும் என்னோட ப்ளஸ் மைனஸ் ரெண்டையுமே நான் அதில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த செஷன்ஸ் வந்து போகலாம். ஏன்னா ஆட்களையே பார்க்காம ஒரு ஆன்லைன் கிளாஸ் போகிறது அப்படிங்கிறதே இன்னைக்கு அது ஒரு பெரிய இதாக தான் இருக்கு. ஆடியன்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் இப்படி பார்த்து பேசுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஓகே, ஒரு சென்சஸ், நாங்கள் பேர்ட் சென்சஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு வேற மாதிரி இருக்கும், வெட்லேண்ட்ஸு, சீஷோர் ஏரியாஸ்ல வந்து வேற மாதிரி இருக்கும். என்ன, ஸோ இப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டைகர் சென்சஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான். என்ன, ஒரு 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 ஃபாரஸ்டுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி அவங்க ஒரு சில இது வந்து போட்டு வச்சிருப்பாங்க, ஒரு பாதைகள் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ட்ராக்கை ஃபாலோ பண்ணி நாங்கள் அதுக்குள்ள ட்ராவல் ஆகும். ஸோ அப்போ என்னென்ன பேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்ன டைம் வந்து பேர்ட்ஸ் அதிகமாக வர ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஸோ மார்னிங் அந்த ஒரு 5:30 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 o'clock வரைக்கும் பேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புஷ் இதுலலாம் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் வந்து சைலண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது நல்ல சன் டெம்பரேச்சர் ரைஸ் ஆனவுடனே இந்த ஈகிள்ஸ் மாதிரி பேர்ட்ஸை நீங்கள் அந்த டயத்துல தான் பார்க்கலாம். ஏன்னா ஈகிள்ஸ் எல்லாமே யூஸ்வலாக நீங்கள் பார்ப்பீங்க, அது ஏரில் அப்படியே ஷோர் ஆகிட்டு இருக்கும். அது அந்த மாதிரி மிதக்கணும், காற்றுல அப்படியே மிதக்கணும் அப்படின்னா கீழே இருந்து அதுக்கு நல்ல ஹாட் ஏர் வந்து கிடைக்கணும். ஸோ எப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதோ அப்போ தான் அந்த ஹாட் ஏர் வந்து அதுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு வல்ச்சர் பற்றி நான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் ஸ்டடி எடுக்க போகிறேன் அப்படின்னா நான் கிட்டத்தட்ட நான் நடக்கக்கூடிய தூரத்தை வந்து முதலே கால்குலேட் பண்ணி நான் நடந்து ஒரு 9 o'clock அந்த ஒரு பர்டிகுலர் ஹாட்ஸ்பாட்டில் வந்து நான் நிற்கணும். நான் நின்னா மட்டும்தான்
என்னால் வந்து வல்ச்சர்ஸை வந்து அந்த டயத்தில் வானத்துலேயோ இல்லை மரத்துலேயோ நான் பார்க்க முடியும். அந்த டயத்தை நான் விட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாயிடும். என்ன ஸோ அப்போ வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே இதை வந்து மேக்ஸிமம் டைரக்ட் சைட்டிங்கில் தான் நாங்கள் பண்ணுவோம். சில ரேர் வல்ச்சர்ஸ் இந்த ஈகிள்ஸ் எல்லாத்தையும் நெஸ்டிங் ஆக்டிவிட்டி வச்சும் சில பேர்ட்ஸை வந்து அது பழைய நெஸ்டா புது நெஸ்டா இப்படியெல்லாம் இந்த சென்சஸில் வந்து கவுண்ட் எடுப்போம். ஏன்னா பட் இந்த வெட்லேண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயில்டு டக்கெல்லாம் வந்து நமக்கு மைக்ரேட் ஆகி வருது, இல்லை வேர்டர்ஸ் பெரிய ஹியூஜ் நம்பரில் மைக்ரேட் ஆகி வருது அப்படின்னா அது ஒரே இடத்துல கிட்டத்தட்ட மோர் தென் 1000 பேர்ட்ஸ் ஒரே இடத்துல உட்காந்துருக்கும். அப்போ நீங்கள் அதை வந்து கவுண்ட் பண்ண முடியாது, இண்டிவிஜுவலாக ஒன்றொன்னா கவுண்ட் பண்ண முடியாது. நீங்கள் 10 எண்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவனுங்க உள்ளேயே பொசிஷன் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இதுக்கு வந்து ஒரே வழி என்னன்னா ஃபோட்டோகிராஃப் பண்ணலாம். என்ன ஸோ ஒரு இடத்துல மொத்தமாக இருக்கு அப்படின்னா ஒரு ட்ரோன் வழியாக நீங்கள் மேலே இருந்து ஒரு ஷாட் எடுக்கலாம். இல்லை ஒரு ஹியூஜாக ஃப்ளாக்காக பறக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு DSLR கேமராவில் நல்ல ஒரு ஃப்ரீசிங் ஷாட் போட்டு நீங்கள் ஒரு ஷாட் எடுத்துட்டு அந்த ஃப்ரேம் ஆஃப் பிக்சரை வந்து நிறைய கிரிட்டாக வந்து பிரிக்கணும். ஏன்னா சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கிரிட்டாக பிரிச்சுட்டு மினிமம் ஒவ்வொரு கிரிட்டுக்கு வந்து எவ்வளோ பேர்ட்ஸு திக்காக இருக்கிற கிரிட்டில் எவ்வளோ பேர்ட் பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கணக்கு பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கிரிட்ஸு இன்ட்டு நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ், அந்த ஒரு கிரிட்டில் எவ்வளோ பேர்ட்ஸ் இருந்துச்சோ அது இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் கிரிட், இதுதான் அப்ராக்சிமேட்டாக எடுக்க முடியும். எக்ஸாக்டாக இது தான் அப்படின்னு நீங்கள் எடுக்கவே முடியாது. அதுவும் பர்டிகுலராக வந்து நாங்கள் நிறைய நேரங்களில் ஃபாரஸ்ட் ஏரியாவில் ட்ராவல் பண்ணும்போது பேர்ட்ஸே கண்ணுக்கு தெரியாது. இந்த கால்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணி இந்த கால்ஸை தான் வச்சு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவோம். இதை வந்து இன்டைரக்ட் சைட்டிங் அப்படிம்போம். ஏன்னா அந்த கூடுகள் பார்த்து கணக்கு எடுக்கிறது, சவுண்ட்ஸை வச்சு கணக்கு எடுக்கிறது, இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் சைட்டிங். கண்ணில் பார்க்குறது டைரக்டாக பார்க்குறது வந்து டைரக்ட் சைட்டிங். இப்படி தான் அது வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வேற எதுவும் டீட்டெயில்ஸ் வேணுமா உங்களுக்கு? குட் ஆஃப்டர்நூன் சார். ஐ ஹாவ் அ கொஸ்டின். என்னோட கொஸ்டின் என்னன்னா வந்து நம்ம பேர்ட்ஸை வந்து ஃப்ரெண்ட்லியா அப்ரோச் பண்ணணும்னு நினைச்சாலுமே நம்ம கிட்ட வர தெரிஞ்சாலே பேர்ட்ஸ் வந்து பயந்து ஓடிடும். அந்த மாதிரி இருக்கும்போது பேர்ட்ஸ் எப்படி ஃப்ரெண்ட்லியா கொஞ்சம் கொஞ்சமா எப்படி அப்ரோச் பண்றதுன்னு அதை பத்தி கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்க முடியுமா ப்ளீஸ்? ஃபர்ஸ்ட் நீங்க பேர்ட்ஸை எதுக்காக அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். என்ன ஓகே, நீங்க கேட்டதுக்கும் நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளை விட கலர்ஸ் வந்து அதிகமாக தெரியும். என்ன ஸோ எப்படி இந்த டாகுகள்லாம் வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியும் அப்படிங்கிறாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி பேர்ட்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸுக்கு நமக்கு நார்மலாக நம்மளோட ஐயில் வந்து எவ்வளோ கலர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ அதை விட அதிகமாக அதுக்கு வந்து கலர் தெரியும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ரொம்ப பிரைட்டாக காஸ்டியூம்ஸ் போட்டிருந்தீங்க, இல்லை இந்த சென்ட் மாதிரி சில இது வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். ஸோ அதனால அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேர்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அப்போ ஒரு பேர்டோட நீங்கள் போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கொஞ்சம் அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து இருக்கணும், அதாவது காமோஃப்ளேஜா. என்ன ஸோ வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மிலிட்ரி யூனிஃபார்ம்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு காமோஃப்ளேஜ் ட்ரெஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சம் டார்க் கலர்னா ஒரு டார்க் ப்ரௌன் ஆர் டார்க் ப்ளூ இப்படி ஷர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல நீங்கள் உட்கார்ந்து அப்சர்வ் பண்ணிங்கன்னா அந்த பேர்டே ஆட்டோமேட்டிக்காக அவங்க பக்கத்தில் வரும். நாங்கள் கேமராவை தூக்கிட்டுலாம் நிறைய நேரம் அலைஞ்சிருக்கோம் சில பேர்ட்ஸுக்கெல்லாம், அப்போல்லாம் எதுவுமே பண்ணாது. ஸோ போ அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காந்துட்டோம் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸில் அதுவே சுற்றி கடைசியாக நமக்கு ரொம்ப பக்கமாகவே வரும். ஸோ ஃபஸ்ட்டு பேர்டிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பேஷன்ஸ் ரொம்ப தேவை. என்ன ரொம்ப நிதானமாக அமைதியாக நீங்கள் இருக்கணும், காத்திருக்கணும். என்ன ஸோ அந்த காத்திருக்கிறது தான் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்டே அது. ஓகே Sir, we've finished the session. Sorry participants, all the questions will be sent to sir, and definitely he'll reply to all the questions which you have asked in the chat box. Due to time concern, we are ending the session. I call Ms. Preeti to give a thanks.
ஒரு ஃபீட்பேக் கேட்டேன் மேம். Sorry. Participants, if any of you are willing to give a feedback, you can unmute yourself. Sorry, sir. Okay, no problem. Participants, if you are willing to give a feedback on today's webinar, kindly unmute yourself. சார், உங்களுடைய செஷன் வந்து தமிழ்ல இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா தமிழ்ல இவ்வளோ பேர்கள்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கூட இல்லை எனக்கு. அதனால இதே மாதிரி நீங்கள் வெபினார்ஸ் எல்லாம் தமிழில் ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி இவ்வளோ ஒரு டீட்டெயில்டு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லோக்கல் ஹேபிட்டட்லாம் இருக்க முடியுன்றதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த வெபினாரில். அதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. 2 மணி நேரம் போனதே தெரியல. சூப்பராக இருந்தது சார். ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து நான் இந்த குவாரண்டைன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே மிஸ்டர் அவுல்ஸ் கிளாஸ் ரூம் சொல்லி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து 69th டே என்னோட கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. இந்த கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்க விரும்புறீங்களா? ரைட், ஓகே. குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க. சார், ரொம்ப இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நாங்க மட்டும் இல்ல, எங்க பசங்களும் உட்கார்ந்து இன்னைக்கு செக்ஷன் பார்த்தாங்க. மத்த கிளாஸஸ் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரியே பசங்க கிட்ட வேற ஏதாவது மொபைலோ இல்ல வேற ஏதாவது கொடுத்துட்டு நாங்க மட்டும் அட்டென்ட் பண்ணுவோம். பட் ஆனா உங்க செக்ஷனை குடும்பத்தோட அட்டென்ட் பண்ணிருக்கோம் சார். ரியலி ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, வெல்கம். பசங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுங்க பேர்டிங் பண்றதுக்கு. கண்டிப்பா சார். அதுவும் இங்க பக்கத்துல இருக்க லேக் எல்லாம் போனோம்னா நிறைய பேர்ட்ஸ் பாப்பாங்க. பட் ஆனா இந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது. பட் ஆனா இன்னைக்கு நீங்க அந்த போட்டோஸ்ல காட்டும் போது அவங்க இன்ட்ரெஸ்டா எல்லாம் இந்த பேர்ட் அந்த பேர்ட்னு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, ஃபைன் ஃபைன் ஃபைன். இப்போ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடுச்சு. கொஞ்சம் அடுத்த புக் எக்ஸிபிஷன் வரும்போது கொஞ்சம் அவங்களுக்கு அந்த பேர்ட்ஸ் பத்தின புக்ஸ் கொஞ்சம் வாங்கி கொடுங்க, ஃபீல்ட் கைட்ஸ் வாங்கி கொடுங்க. அவங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே ஓகே சார். thank you so much சார். ஓகே மேம். Okay, next finish of the section. Sir, இன்னும் என்னோட இதுல இருந்து ஒரு क्वेश्चन. இப்போ நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து உங்களோட அந்த மிஸ்டர் அவுல் கிளாஸ் ரூம் தேடணும்னு விருப்பப்படுறாங்க. நான் உங்களுக்கு உங்க நம்பர் ஃபார்வர்ட் பண்ணி விடட்டுமா? ஓகே, சரி, ஓகே. என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்கள ரெக்வெஸ்ட் அனுப்ப சொல்லுங்க. 9843136786. ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்க ரெக்வெஸ்ட் அவங்கள பத்தின ஷார்ட் டீடைல் மட்டும் கொடுத்துட்டு ரெக்வெஸ்ட் அனுப்புனாங்க அப்படின்னா நான் என் குரூப்ல வந்து அவங்கள ஆட் பண்ணிடுறேன். ஸோ இன்னைக்கு எங்களோட என்விரான்மெண்டல் டே செலிப்ரேஷன் என்ன அப்படின்னா, எங்களோட கிளாஸ் அட்டன் பண்ற ஒவ்வொருத்தரோட ஊரை பத்தியும் அதோட சூழல் பத்தி அவங்களே சின்ன சின்ன பவர் பாயிண்ட்ஸ் வந்து போட்டு ப்ரெசென்ட் பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி ஆக்டிவிட்டி. நாளைக்கு வந்து ஸ்டோரி டைம். ஸோ சண்டே வந்து எப்பயும் ஒரு விஐபி யாரையாவது ஒருத்தரை இன்வைட் பண்ணுவோம். மண்டே வந்து நேச்சர் ஃபோட்டோகிராஃபி பத்தி கிளாஸ் எடுக்கிறோம். இப்படி போயிட்டு இருக்கோங்க எங்க கிளாஸ் ரூம். நிறைய பீரியட்ஸ் வச்சிருக்கோம் இன்ட்ரெஸ்டிங்கா. Sir, I would call upon Ms. Preeti to give the vote of thanks. Okay. Yes, ma'am. Sorry, is my voice is clear? Yes. கேக்குதா? Okay. உலகம் அனைத்து உயிரினங்களுக்கும் வாழும் இடம். இது மனிதன் மட்டும் ஆளும் இடம் இல்லை என்பதனை உணர்த்தும் வகையில் சிறப்பான நாளில் சிறப்புரையாற்றிய ரவீந்தர் அவர்களுக்கும் மேலும் இங்கு கூடியுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் என் துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Thanks. Thank you, sir. Thank you. Okay, thanks to the team also. Thank you, sir.